இந்த தாவா பணியை எடுத்து மக்களுக்கு குரான் ஹதீஸ் தான், மற்ற எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பிச்ச காலத்துல துவக்க காலத்துல ஒரு நிலை இருந்துச்சு. அந்த நிலையில அந்த ஹதீஸை ஏத்தீங்க. அது மட்டுமல்ல, சஹாபாக்கள் அங்கீகரிக்கிறோம்னு சொன்னீங்க. நான் அதை படிச்சு காட்டிடுறேன், காட்டினா தான் உங்களுக்கு விளங்கும். இல்லைன்னா இது எதையோ ஒரு நாங்கள் முன்காலத்தில் செஞ்சதுன்னா அப்போ டிக்ளேர் பண்ணுங்க. இந்த வருஷத்தில் நான் இந்த எழுதின இந்த செய்தியில் நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லுங்க. அல்லது அதுக்காண்டி நீங்கள் பரிகாரம் தேடணும். சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அடுத்து பேச மாட்டோம். இன்னைக்கு அவர் அப்படி இருந்தாரு, இன்னைக்கு அவர் மாறிட்டாரு, நிலைப்பாடு மாறிக்கிருச்சா, அப்போ தப்பு செஞ்சுட்டான், இன்னைக்கு ரைட்டான வழியிலுக்கு வந்துட்டேன்னா அடுத்த நான் கூட்டத்தில் எங்கேயும் பேச மாட்டோம். ஏன்னா அது மனிதன் தவறு செய்யலாம். நான் என்னைக்குமே சொல்றதுதான், தவறு இயல்பு தான். அதுலேயும் மார்க்க சட்ட விஷயங்கள் அடுத்து இன்ஷா அல்லாஹ் நான் பேசும்போது சொல்லுவேன். ஒவ்வொன்றையும் எடுத்து காட்டுறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மார்க்க விஷயங்கள் அபூ ஹனீஃபா அப்படி தப்பு செஞ்சுட்டாரு, இமாம் ஷாஃபி தப்பு செய்யாத ஆளு உலகத்திலே இல்லை. அல்லாஹ் ரசூலை தவிர அல்லாஹ் ரசூலும் தப்பு செய்ய மாட்டாங்க. மனமுரண்டாக எப்பவும் செய்யவும் மாட்டாங்க. மனமுரண்டு இல்லாமையும் பெரிய தவறுகள் நடக்கவே முடியாது. ரசூலுல்லாட்டையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்டையும். அதனால தவறுங்கிறது வரும். ஃபிக்ஹுடைய அடிப்படை சட்டமே என்ன தெரியுமா? இவங்க பாதியை என்னைக்குமே துண்டிச்சு பேசுறவங்க தான். நான் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பிஜே இடத்துல அந்த இமாம்கள் சொன்னதா, அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்னதா, அவ சொன்னதுடைய காப்பிகள் நான் வாங்குவேன். ஏன்டா என் முன்னால் அந்த ஹம்பலி மதுஹபுடைய கிதாபுகள் நிறைஞ்சு இருக்குது. ஏராளமான மசலாக்களை இஜ்மாவை கொண்டு தான் நிரூபணமாயிருக்குன்னு கிதாபுகளில் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் இப்படி சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னா என்னுடைய இதுக்கு தெரியல. அவர்கிட்ட காப்பி வாங்கி பார்ப்பேன். உண்மையிலே இருக்குமே ஆனால் அடுத்த பேச்சை நாங்கள் அதுக்கு உண்டான பதில் சொல்லுவோம். அதை பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் அந்த காப்பி அவருக்கு கொடுப்பாரு. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பார்த்துட்டு பேசுகிறோம். அவர் ஆரம்ப நிலையில் தாவா பண்ணி ஆரம்பித்ததுக்கு பிறகு கொஞ்சம் நஞ்சம் இஹ்லாஸோட துவங்கிய காலத்தில் அவர் எழுதின ஒரு கட்டுரை, திருமறை குர்ஆன் அருளப்பட்ட 23 ஆண்டு காலத்தில் அதனுடன் ஒட்டி உறவாடி அதன் வழியில் தமது அடிச்சுவடு ஒவ்வொன்றையும் எடுத்து வைத்து நடந்து குர்ஆன் விரும்பும் இலட்சிய சமுதாயமாய் உருவாகி நின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு தோழர்களின் சுய நிர்ணய ஆற்றல்களுக்கே முதலிடம் தர வேண்டும். சஹாபாக்களுடைய சுய நிர்ணய ஆற்றல், தாங்களா எடுத்த முடிவுன்னு அர்த்தம். சுய நிர்ணய ஆற்றல், தாங்களா எடுக்கக்கூடிய ஆய்வுடைய அதற்கு முதலிடம் தர வேண்டும். அவர்களிலும் குறிப்பாக இதுல நல்லா சொல்றாரு பாருங்க, ரசூலுல்லாவுடைய தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து 23 வருஷம் ரசூலுல்லாட்ட ஒட்டி உறவாடி இருந்தவங்க, சேர்ந்து வாழ்க்கை கழிச்சவங்க, எல்லாம் அவங்க வாழ்க்கையிலாம் அவங்க அண்மித்து இருந்தவங்க. அந்த மக்கள் சேர்ந்து ஒரு சுய நிர்ணய ஆற்றல் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதுக்கு முதலிடம் தரணும். நம்ம அர்த்தம்லாம் பின்னால போயிடணும். ஏன் கருத்தை பின்னால தள்ளு, அவங்களுடைய கருத்துக்கு முதல் உரிமை கொடு எழுதியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக அவர்களிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் அறநெறி வலுவா ஆட்சி நடத்திய 4 பெரும் குடியரசு தலைவர்களான அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ஆகியோர் அவர்களிலேயே அறிஞர் பெருந்தகையினராக ஒருமித்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட அப்துல்லா இப்னு மசூத், அப்துல்லா இப்னு அப்பாஸ் போன்றோரின் சுய நிர்ணய ஆற்றலால் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கும் அவர்கள் தந்த தெளிவுரைகளுக்குமே முதலிடம் தரப்பட வேண்டும். எழுதுனது எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு ஏன் மாறிட்டோம்னு சொல்லுங்க, நம்ம கேட்க மாட்டோம். அடுத்து இந்த நிலை இருந்துச்சு, இன்னைக்கு நாங்கள் அன்னைக்கு வீடு குடிச்சது மாதிரி நினைச்சதை விட்டுறேன், அல்லது அந்த காலத்தில் நான் செஞ்ச தவறுகள் மாதிரி இதையும் தவறாக நினைச்சு விட்டுறேன், டிக்ளேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு நான் பேச மாட்டேன். சஹாபாக்களோட அவங்க நிக்கல. அருமை சோதரிலே கேட்ட ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. இந்த மாற்றங்கள் ஏன் வந்துச்சுங்க கூடிய மக்களுக்கு மத்தியில் நீங்க விலைக்கு கொடுக்கணும். எல்லாரும் நம்ம எதிர்பார்க்கிறோம், நானும் எதிர்பார்க்கிறேன். இப்படி எழுதுன நீங்க இப்படி மாறக்கூடிய நிலைமைக்கு ஏன் தள்ளப்பட்டுட்டீங்க? ஒண்ணு நினைவில்லாம எழுதுனீங்களா, அல்லது அதுக்கு கொள்கைகள் மாற்றம் ஏற்பட்டுச்சதா, அல்லது எங்கிருந்தாவது நிர்பந்தங்கள் ஏற்பட்டுச்சா, அல்லது தவறுகள் என்ற ரீதியில நாங்கள் நடந்துருச்சுன்னு சொல்றீங்களா, அல்லது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதின்னு சொல்றீங்களா? இதை மக்களுக்கு முன்னால எடுத்துக்காட்டுங்க. நான் கோவப்பட்டு பேசுறேன், எனக்கு ரொம்ப கோபம் வரும்லாம், அந்த இதெல்லாம் வேண்டாம். இங்க நல்லா பேசுங்க. என்னை பத்தி பேசுறதுக்கு முழு உரிமை இருக்குது. நான் செஞ்சிருந்த தவறுகள் இருக்குமே ஆனா மஜ்மாவில் சொல்லுங்க, இந்த கூட்டத்தில் சொல்லுங்க, நான் திருத்திக்கிடுவேன், உடனே நான் வாபஸ் வாங்குறேன். அப்படி இருக்குமே ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு மக்கள் மத்தியில் ரொம்ப குழப்பம் ஆகி போச்சு. 25 வருஷத்துல குழம்புன மக்கள் மாதிரி வேற எங்கேயும் எந்த காலத்திலையும் எந்த ஊர்லையும் குழம்பி இருக்க மாட்டாங்க. அதனால ஒரு தெளிவுரைகள் தர வேண்டுங்கிற எண்ணத்துல தான் இதை எடுத்து வைக்கிறேன். தெளிவாங்க நீங்க எழுதுனீங்க. அதே மாதிரி அடுத்த இதில் எழுதுறார், நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டபடி குர்ஆன் மூலம்
நபி மொழி மூலம் சஹாபாக்களின் தெளிவுரை மூலம் தெளிவுரை பெற முடியாத போது, குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து தெளிவுரை பெற முடியாது, சஹாபாக்குடைய மூலமும் தெளிவுரை கிடைக்கலன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு தோழர்களிடம் அதிகமாக நட்பும் தோழமையும் வைத்திருந்த தாபீன்களில் குறிப்பிடத்தக்கவர்களான முஜாஹித் இப்னு ஜபர், சயீத் இப்னு ஜுபைர், இக்ரிமா, அதா இப்னு ரபாஹ், ஹசன் அல் பஸரி, மஸ்ரூக், சயீத் இப்னு அல் முஸையப், அபுல் ஆலியா, ரபியா இப்னு அனஸ், கதாதா, லஹாக் போன்றோரின் கருத்துக்களுக்கு முதலிடம் தர வேண்டும். அருமை சகோதரர்களே, சஹாபாக்களுக்கு முதலிடம் தரணும், தாபியீன்களுக்கு முதலிடம் தரணும். இது தப்பா இருந்தேன், இது தவறு, நான் அன்னைக்கு தவறா எழுதிட்டேன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்து நான் இதை பேச மாட்டேன், நீங்களும் நானும் அவரை விளங்கிக்கிறலாம் எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு சொல்லி. இதை நீங்க அதோட பீடி குடிச்சதோட ஒப்பிட்டு நான் ஒரு காலத்தில் அப்படியும் போக பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், அந்த தவறு அல்ல. இது மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி சொல்லப்பட்ட கருத்து. அது தனிப்பட்ட முறையில் கக்குசுல போய் பீடி குடிச்ச நிலை அல்ல. அது நீங்க கூட பல இடத்துல சொல்லியிருக்கிறீங்க, நாங்க அன்வாருல் உலூம்ல ஓதுற காலத்தில் அங்கே போய் பேப்பர் படிப்பீங்க. அந்த தனிப்பட்ட தவறுகள் நாங்கள் சொல்றதுக்கு வரல, மக்களுக்கு நீங்க எடுத்து வைத்த கருத்துக்கள். அதிலும் அல்லாஹு அக்பர், அந்த இது நஜாத்து மே மாதம் 86வது வருஷம், பக்கம் 18, 19. அதனால இதனுடைய விளக்கத்தை நீங்க உங்களுக்கு சொல்லணும், இப்ப மக்களுக்கு மத்தியில் சொல்லணும். அதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன், எப்ப இஜ்மாவுக்கு மாற்றம் செய்யலாம், எப்ப செய்யக்கூடாது. சஹாபாக்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு மாற்றங்கள் செய்யக்கூடாது, அதுக்கு பிறகு யாருக்கு அதுக்கு மாற்றமான முடிவு எடுக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் நிலைப்பாடுகள் நான் சொன்னேன். சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு உள்ள செய்திகள் இருக்குமே, ஆனா ஏதாவது ஒன்றில் ஒருத்தர் இஜ்மா செய்தாரு, அடுத்த வருஷம் அல்லது அடுத்த கட்டங்களில் இருக்கும்போது இன்னொரு சொல்லின் மேலே இஜ்மா செய்யறதுக்கு உரிமை இருக்குது. இந்த நிலையும் சொன்னேன். சஹாபாக்களுடைய கருத்துக்கள் சொல்லப்படாத மற்ற நிலைப்பாடுகளில் இஜ்மா இருக்குமே, ஆனா அந்த இஜ்மா காலத்துக்கு தக்கபடி அந்தந்த காலத்துடைய அறிஞர்களுக்கு தக்கபடி மாறுபடலாம். இன்னைக்கு உள்ள நிலையில ஒரு முடிவு எடுத்தோம். ரெண்டாவது சொல்றாங்க, அவர் சும்மா இருந்துட்டா அது எப்படி இஜ்மா ஆயிரும், பிறகு எப்படி இஜ்மா ஆகும், ஒவ்வொருத்தர் ஓட்டு போடணுமா, ஒவ்வொருத்தரும் சந்தர்ப்பம் கொடுக்கப்படுது. நீங்க இஜ்மாவுடைய இந்த நிபந்தனைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அவர்களுக்கு அந்த உரிய யோசிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டுச்சு, செய்திகளும் சேர்ந்துச்சு, மக்களுக்கு மத்தியில் அங்கீகரிக்கப்பட்ட அறிஞர்களாகவும் திகழ்ந்தார்கள். அப்படி இருந்தும் கூட அதற்கு மாற்றம் செய்யாமல் இருந்து விடுவார்களே, ஆனால் அது இஜ்மாவிற்கு அடையாளம். அப்படித்தான் நடந்துச்சு. இப்படி நடக்கப்பட்டதுக்கு பேர் தான் இஜ்மான்னு சொல்லப்படும். எல்லாரும் வாய்மூலா சொன்னாங்க, அதுவும் இஜ்மா தான். சிலர் சொல்ல மற்றவர்கள் கருத்து தெரிவிப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் கூட, சந்தர்ப்பம் இருந்தும் கூட, கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் ஒரு வாழ்க்கை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு இஜ்மான்னு சொல்லணும். நான் இது இப்படியே இழுத்துட்டு போனா வெறும் விவாதத்திலே தான் போயிடும். உதாரணத்தை ஒன்று சொல்றேன் கேளுங்க. நான் தெளிவான உதாரணம், இன்ஷா அல்லாஹ் அது தொடர்ந்து நடக்கணும். 3 தலாக்கை 3 தலாக்காக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற நிலை எங்களுது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய நிலை. இது சஹாபாக்களால் அறிவிக்கப்பட்ட இஜ்மா. ஒரு உதாரணத்தை வச்சா தான் மக்களுக்கு புரிய முடியும். இல்லாட்டி வாதம் பிரதிவாதம், நான் ஒன்றை சொன்னேன், இதை ஒன்றை இழுத்து பேசணும்னு சொன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும். இப்ப தலாக்குடைய விஷயத்துல வந்துச்சுன்னு வைங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை எடுத்துட்டு அந்த காலத்துல கருத்து வேறுபாடுகள் பல சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்திருக்கலாம், இல்லாம இருந்திருக்கலாம், இருக்கவும் செய்யலாம். அதனுடைய நிலைப்பாடுகள் தெரியாது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் தெளிவாக கிதாபுகள்ல எழுதியிருக்குது. இதெல்லாம் எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னன்னு சொன்னா, இஜ்மான் ஒரு பொருளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் இஜ்மா இருக்குது இஜ்மா இருக்குதுன்னு பல உதாரணங்களை காட்டிக்கிட்டு இருந்தார். எனக்கு ஏகப்பட்ட சந்தோஷம், இதையாவது இஜ்மா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரேன்ட்டு. முதல் இஜ்மான் ஒரு பொருளே இல்லைன்னு வாதிச்சிருக்கிறார். இஜ்மா நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்றார். இப்போ இவங்க சொல்லியிருக்கிறாங்க, நவவி சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. நீங்க நவவியை சொல்லும்போது நான் 48 இமாம்களுடைய பேர் சொல்ல முடியும். அத்தனை பேர்களும் இஜ்மா இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக இஜ்மா என்று ஒன்று இருக்குதுங்கிறத அங்கீகரிச்ச அளவுக்கு நான் சந்தோஷம். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துக்கு பிறகு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் 3 தலாக் 3 தான் அப்படின்னு பிரகடனப்படுத்தப்பட்டது. உமருடைய ஆட்சி தனிப்பட்ட உமர் செய்யல, உமர்கிட்ட இருக்கக்கூடிய ஷூராவுடைய கமிட்டிகள் சேர்ந்து முடிவெடுத்துச்சு, எடுத்து டிக்ளேர் பண்ணாங்க. மற்ற எந்த சஹாபியும் உங்களுடைய வாழ்க்கை முடிவு வரைக்கும் கூட இதுக்கு எதிர்ப்பு செய்யல. அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஆதாரம் காட்டுங்க, ஏதாவது ஒரு சஹாபி.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அன்புள்ள சகோதரர்களே, விவாதம் ஒரு அமர்வு முடிகிற கட்டத்துக்கு வந்திருக்கிறது. இவ்வளவு நேரத்துலையும் ஒரு ஆதாரத்தை காட்டல. இஜ்மாங்கிறது ஆதாரம் தாங்கிறதுக்கு என்ன, எந்த வசனத்தை வச்சு சொன்னீங்க? அது எந்த ஹதீஸை வச்சு சொன்னீங்க? அது நீங்கள் சொன்ன அந்த இஜ்மாவை தான் அது சொல்லுது என்பதற்கு என்ன ஆதாரம்? அப்போ ஆதாரங்களை கொண்டு நிறுவாமல் நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க, நீங்கள் இப்படி தான் சொன்னீங்க என்பது தான் என்ன இருக்குது, பதிலாக இருக்குது. நீங்கள் கவனிக்கணும். அடுத்து நான் முன்னாடியே சொன்னதை மாற்றிக்கிட்டேன்னு சொல்லும்போது, அப்போ கால வரையறை சொல்லுங்கள். நீங்கள் தாவா காலத்தில் இருக்கும்போது தான் அதை சொன்னீங்க அப்படிங்கிறா. அப்போ நீங்கள் துருல் முக்தாரில் மா ரஜா அன்ஹு அபு ஹனீஃபான்னு போடுங்க. அபு ஹனீஃபா சொல்லிவிட்டு மாறியவை அப்படின்ட்டு ஒரு 600 இருக்குது நான் தேடின வகையில். அபு ஹனீஃபா சொல்லிட்டு மாறினது, அவருக்கு என்ன கால வரையறை கொடுத்தீங்க? அவர் தாவா காலத்தில் ரெண்டையும் சொன்னார். தாவா காலத்தில் இருக்கும்போது ரெண்டையுமே சொன்னார். ஷாஃபி இமாமுக்கு கதீமு ஜதீதுன்னு இருக்கிறது, சொன்னதெல்லாம் மாற்றினார்னு சொல்லி. அப்போ அதுக்கு என்ன கால வர, அது தாவா காலத்தில் ரெண்டையுமே சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் வேணும்னு ஒரு திசை திருப்பது, வாதம் இல்லாததுனால, நிறுவுறதுக்கு வழி இல்லாததுனால ஒரே பீடி திருப்பி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ ஹோமோசெக்ஸுக்காக மதரசா பூட்டப்பட்ட விஷயங்களை எல்லாம் வரிசையாக எடுத்து விடலாமா? என்னன்றேன், ஆதாரத்தோடு சொல்லணும். அவ்வளவு இதெல்லாம் தேவை. அதாவது அது திருப்பி சொல்கிறது என்னென்னா, சொல்ல மாட்டேன்னு சொல்கிறது, அதை விட்டுருங்க. இதெல்லாம் உங்கள் வாதத்தை நிறுவாது. இதெல்லாம் உங்கள் வாதத்தை நிறுவுறதுக்கு உதவாது. நல்லா விளைவிக்கிறங்க. இஜ்மா நிரூபிச்சலான்னு தான் மக்கள் பார்ப்பாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ 4 இமாம் விஷயத்தை நான் சொன்னேன். அஹ்மது இமாம் சொன்னதுக்கு ஆதாரம் தாண்டு கேட்டீங்க. சரி, ஓகே. மீதி 3க்கு எங்கே பதில்? மீதி 3க்கு அபு ஹனீஃபா இமாம் இஜ்மா, சஹாபியுடைய இஜ்மா மீறினாருன்னு நான் சொன்னேன்ல. எதுக்கு பதில் சொல்லணும்? பீடியை விட, அந்த நஜாத்தில் எழுதுனதை விட, நேற்று சொன்னார்னு சொல்லுவதை விட எதுக்கு பதில் சொல்லணும்? எதுக்கு நேரம் தேவை? ஆஹா, அபு ஹனீஃபா இஜ்மா மீறிட்டா சொல்கிறாங்களேன்ட்டு குதிச்சு பதறி அதுக்குள்ளே ஆன்சர் பண்ணனே, அதுக்கு பதிலை காணாம். ஷாஃபி இமாம் சொன்னதை கேட்டால், ஷாஃபி இமாம் சொன்னது தெரிஞ்சிருக்குது, அது கேட்கல. அஹ்மது இமாம் சொன்னதுக்கு ஏன் கேட்குறாங்கன்னு கேட்டால், அவர் தர்மா 2 ரிவாயத்து இருக்குது. அவர் அறவே மறுத்தாருங்கிற மாதிரி ரிவாயத்து இருக்குது. அவர் சொன்னார், அதுக்கு தான் கேட்குறாங்க. இருந்தாலும் நான் சொன்னதுக்குள்ள ஆதாரமாக நிறைய வச்சுருக்கிறேன், ஒன்று கொடுக்குறோம். இந்தாங்க, சபையோர் தெரியும்படியாக. இன்னும் நிறைய இருக்குது. அவர் எந்த நூலெல்லாம் சொல்லியிருக்கிறாருங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ மாலிக் இமாம் சொன்னதுக்கு என்ன பதில்? அபு ஹனீஃபா இமாம் சொன்னதுக்கு பதில் எங்கே? ஷாஃபி இமாமுக்கு எங்கே பதில் எங்கே? ஹம்பலி இமாமுக்கு இந்த பேப்பரை கொடுத்தாச்சு. மீதி உள்ளதுக்கு ஏன் நீங்கள் ஆதாரம் கேட்கல? தெரியுது நம்ம தவறில் இருக்கிறோம். இதை நிலைநாட்ட இயலாது. நம்ம சொல்லக்கூடிய இஜ்மா உம்மத்துடைய இஜ்மா கிடையாது. அப்படி யாருக்கு அந்த கருத்து இல்லை. பல கருத்துலாம் இருந்திருக்கிறாங்க. அது நல்லா விளங்குது, நல்லா புரிஞ்சுக்கிற வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டால், அப்புறம் கேட்குறாங்க எப்படி தெரியும் கேட்குறாங்கன்னு. இப்போ உதாரணமாக சொல்கிறேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தாங்கன்னா அந்த மதீனாவில் இருக்கிற மக்களுக்கு தெரியும், சுற்று வட்டாரத்தில் இருக்கிற சில ஊர்களுக்கு தெரியும், கொஞ்சம் லேட்டாக தெரியும். பாரசீகம் வரைக்கும் போய்விட்டது. அங்கே வரைக்கும் சஹாபாக்கள் தான் என்ன செய்கிறாங்க, போய் ஆளுமையில் இருக்கிறாங்க. இங்கேருந்து உள்ள அந்த செய்தி உமர் சொன்னார், இதையே மேட்டராக கொண்டு போய் எல்லாரும் சேர்த்துக்கிட்டு இருப்பாங்களா? எல்லாருக்கும் போய் சென்றடைஞ்சா தான் சென்று அடைந்தது என்று ஒரு அறிவிப்பை காட்டி அது காதில் உளுந்து அவர் ஏற்றுக்கொண்டார்னு காட்டினா தானே அது இஜ்மாண்டு வரும். உமருல்லா காலத்தில் மதீனாவில் உள்ள யாரும் ஆட்சி பண்ணலாம்? மதீனாவில் மட்டும்தான் இருந்தாங்களா? அந்த நாடு பெரிய சாம்ராஜ்யம் இல்லையா? இந்தியாவுக்கு நிகரான ஒரு நிலப்பரப்பில் இருந்து கொண்ட அந்த நூற்றாண்டை கற்பனை பண்ணி பாருங்க. இந்த திருச்சியிலேருந்து ஒன்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லு ஊபி வரைக்கும் போகுமா? அந்த காலத்தில் தொலைபேசி இருந்ததா, ஃபேக்ஸ் இருந்ததா, இன்டர்நெட் இருந்ததா? எந்த விதமான சாதனங்களும் இல்லாமல் இப்படி ஒரு மசாயில் தீர்ப்பளித்தாங்க என்பது போய் சேருமா? அப்போ ஒரு முடிவெடுத்து சட்டமாக்குனார்னா அந்த சம்பவம் ஒரு கேஸ் வரும்போது சட்டமாக்கியிருப்பாங்க, முடிஞ்சு வச்சு கதை. அதுக்கு பிறகு அது சேர்ந்து இருந்துச்சுன்னா எதிர்த்தாங்களா எதிர்க்கலையான்னு தெரியும் என்று நான் கேட்கல, என்று ஷாஃபி இமாம் கேட்குறாரு, அதை நான் வழிமொழிகிறேன் என்று ஹம்பலி இமாம் கேட்குறாரு. எப்படிப்பா உனக்கு தெரியும் எல்லாரும் செஞ்சாங்கன்னு எப்படி சொல்ல? எங்கெங்கேயும் யாராரும் இருந்திருக்கிறாங்க, எல்லாரும் அதை ஒத்துக்கிட்டாங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டோம்னா இதெல்லாம் ஒரு கேள்வியா? மக்கள்கிட்ட சொன்னாங்க எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க இல்லைன்னா அப்போ மதீனா மட்டும்தான் உலகமா? ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் மதீனாவில் மட்டும்தான் இருந்தாங்களா? வேறு எங்கேயுமே சஹாபாக்கள் யாருமே மதீனாவை தாண்டி போகவே இல்லையா?
அப்போ எப்படி நீங்கள் மதினாவில் சொல்லும்போது ஒருத்தர் அனைவரும் கேட்டுக்கொண்டாலும் ரெண்டாவது வருவோம், தலாக்கை விளக்கும் போது வச்சுக்கிடுவோம். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இது வந்து இஜ்மாங்கிறது எப்படி தீர்மானிச்சிங்க? எவ்வளோ வெயிட்டான வேல்யூபிளான ஒரு கேள்வி, எவ்வளோ அர்த்த புஷ்டியான கேள்வியை ஷாஃபி இமாம் அவங்க கேட்குறாங்க. நீ வந்து அவதூறு செய்கிற, அவங்களாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஏற்றுக்கிட்டு சொன்னாங்களா? தெரியலன்னு சொல்லு. இது இப்படி சொன்னார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹிலாஃபை நாங்கள் அறியலைன்னு சொல்லி இஜ்மான்னு சொல்லாத, அனைவரும் ஒத்துக்கொண்டார்னு சொல்லாத. அவர் சொன்னதுக்கு யாரும் மாற்றம் செய்ததாக எங்களுக்கு தகவல் கிடைக்கல, இது உண்மை. அவங்க மறுப்பவர்களும் இருந்திருக்கலாம், ஏற்பவர்கள் இருந்திருக்கலாம். அப்போ ரெண்டுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவன் சொல்லாத சொல்லுக்கு அவனை சொந்தக்காரனாக்குறதை மிஞ்சின ஒரு அவதூறு என்ன இருக்க முடியும் என்று ஷாஃபி இமாம் கேட்குறார். அப்போ ஏன் அரபி நான் வாசிக்காமல் சொன்னால் டைம் சேவ் பண்ணுறதுக்கு தான் கேட்டால் ஆதாரம் வச்சிருக்கேன், பேப்பர் வச்சிருக்கிறேன். அவங்களும் தெரிஞ்சவங்களா இருக்காங்க, சொல்லி ஆதாரம் கொடுத்து கேட்க வேண்டியதில்லை. மற்ற குரூப் மாதிரி கிடையாது, அவங்க எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு படித்து தான் வந்திருக்கிறாங்க, கேட்டால் எடுத்து கொடுப்போம். அப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டால், இஜ்மா நடந்துருச்சு நீங்கள் சொல்கிறீங்களா, இது எவ்வளோ வெயிட்டான கேள்வி. இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் எப்படி ரசூலுல்லாஹ் கால சஹாபாக்கள் செஞ்ச இஜ்மா பாரசீக ரோமாபுரி வரைக்கும் புல்ல அனைத்து சஹாபாக்களையும் சென்று அடைந்து அனைவரும் அதை ஆட்சேபனை செய்யலை என்று எதை வச்சு முடிவு செய்வது? மதீனாவில் முடிவு செய்தார் என்று ஒரு சஹாபி அறிவிப்பார், ஒரு தாபி அறிவிப்பார். அவர் மதீனாவில் யாரும் ஆட்சேபனை பண்ணலன்னு சொன்னால் இஜ்மா ஆயிருமா? மதீனாவில் ஆட்சேபனை பண்ணலன்னு மட்டும்தான் ஆகுது, அகில உலகத்திலையும் ஆட்சேபனை பண்ணலன்றது ஆகாது. அப்போ சஹாபாக்கள் அனைவரும் இஜ்மா பண்ணார்கள், இதை வச்சு எப்படி அவங்க மீது அவதூறு சொல்லுவீங்க? அவங்க மீது எப்படி நீங்கள் பழி சொல்லுவீங்க? அப்போ ஏன் இல்லாத ஒன்று அவதூறு சொல்றீங்கன்னு கேட்குறோம். இஜ்மா எதனால் சாத்தியம் இல்லைங்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டால் இன்னொன்று பதில் சொல்லிடுறேன். அப்போ இவர் வந்து எதெல்லாம் மாற்றிட்டீங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் கேட்க மாட்டோங்கிறார். ஏங்க இஜ்மா சம்மந்தம் விவாதிக்க வர்றோம்ல, ஒப்பந்தம் போடுறோம்ல, மாற்றிட்டு தான் நடத்தோம். ஏற்கனவே ஒன்று எழுதணும்னு காட்டுறாரு, எழுதுன அந்த மாத்தாட்டி விவாதத்துக்கு வருவேனா? விவாதத்துக்கு கூப்பிடுறதுல விளங்குது, அதை மாற்றிட்டேன், அதுக்கு இப்போ எடுக்கலாமா? எதெல்லாம் நீங்கள் மாற்றிட்டேன்னு சொல்லுங்கள், நாங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே. மாற்றிட்டேன்னு உலகறிய ஒப்பந்தம் போட்டுக்கலான்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. மாற்றிட்டு தானே ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். இஜ்மா ஆதாரமானு நான் கேள்வி கேட்டு மறுத்தன ஒப்பந்தத்தில் சொல்லிட்டேனே, அதுதானே விவாதத்துக்கு வந்திருக்கிறேன். வந்ததுலேருந்து அந்த கருத்தில் நான் மாறிட்டேன்னு தெரியுதா இல்லையா? மாறினா எனக்கு கேட்க மாட்டேன் விட்டுரு வேண்டிங்களே, அதுதானே கேட்டுட்டு இருக்கிறீங்க. மாறினதை மாறிட்டேன்னு சொல்லி வாதத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். மாறிட்டேன் நான் கேட்பேனான்னு கேட்டால் இது என்ன, இது லாஜிக்கு? சரியத் அட்வொகேட்டுன்னு சொல்கிறாங்க, அட்வொகேட் மாதிரி பேச வேணாமா? போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்கிறாங்க, அட்வொகேட் இதுதான் பேசுவாங்களா? ஒரு லாஜிக் இருக்க வேணாமா? ஒரு அழிவுபூர்வமான வாதம் வேணாமா? அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உள்ளதுக்கு என்ன செய்கிறது? நீங்கள் வந்து பதில் சொல்லவே கிடையாது. அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் சொல்லணும். எதுக்கு சொல்லணும்? அந்த இமாம்கள் அபு ஹனீஃபா இமாம் சொன்னதுக்கு என்ன பதில்? ரெண்டு உதாரணம் காட்டியிருக்கிறேன், ரெண்டு சொன்னால் அடுத்தடுத்து காட்டுவேன். இஜ்மா சஹாபாவை மீறி முடிவெடுத்திருக்கிறார்கள், அதுக்கு என்ன பதில்? அப்போ சஹாபாக்கள் இஜ்மா செய்த பிறகு அதை மாற்றலாமா? அதுக்கு என்ன பதில்? அல்லது ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஹதீஸில் ஒரு குறையும் இல்லை, இஜ்மா செய்து அதை மாற்றலாமா? அதுவும் கேட்கணும். ஏன்னா அதெல்லாம் உங்கள் மதஹப் கிதாபில் இருக்கிறது, அதுக்கு ஒரு பதில் உங்கள் மதஹப் கிதாபில் இருக்கிறது. உங்கள் உசூல் படிச்சிருக்கீங்க, 40 வருஷம் படித்ததில் கிதாபில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஹதீஸ் ஆதாரமாக இருக்குது, அதுக்கு மாற்றமாக எல்லாரும் இஜ்மா பண்ணிட்டாங்க, இஜ்மா வந்து ஹதீஸை மாற்றி பிடிச்சின்ற அளவுக்கு எல்லாம் என்ன செய்யுது சொல்கிறாங்களே, அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? அப்படி இல்லைங்கிறீங்களா? அப்போ இஜ்மா என்பது வந்து குர்ஆன் ஹதீஸை வச்சு தான் எடுக்கணும்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க, குர்ஆன் ஹதீஸில் இருந்தாலும் அது வந்து அதையும் நாங்கள் இஜ்மா மூலமாக மாற்றுவோங்கிறீங்க. ஏன் இவ்வளவு பெரிய தடுமாற்றம்? அதுக்கு பதில் நீங்கள் சொல்லவே கிடையாது. புது கேள்வி கேட்காம நான் பழசை யாவப்படுத்தி கேட்குறேன், அதுக்கெல்லாம் பதில் வச்சா நீங்கள் பாருங்கள். 4 மதமும் சேர்ந்து இஜ்மா செய்யணுமா, ஒரு மதம் தனியாக செய்யணுமான்னு கேட்டனா இல்லையா? அதுக்கு எங்கே பதில்? இவங்க இஜ்மான்னு சொல்கிற மசாயல்கள்லாம் வேறு மதகப்பில் மாற்றமாக இருக்குது. அப்போ இஜ்மா உம்மாண்டு ஏன் சொல்கிறீங்க? முஜ்தஹிதுல் உம்மாண்டு இதுக்கு சொல்கிறீங்க. முஜ்தஹிதுன்னா ஹனஃபி மட்டும்தான் முஜ்தஹிதா? அவங்க எடுக்கிறது மட்டும்தான் மார்க்கமா? அப்போ ஷாஃபியாக்கெல்லாம் அவங்கெல்லாம் இஜ்மா செய்ய அதிகாரம் இல்லைங்கிறீங்களா? ஓப்பனாக சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் பொது சுன்னத் ஜமாத் சார்பாக தான் பேச வந்திருக்கேன், ஹனஃபி மதுவை பேச வரல. நீங்கள் உங்கள் வாதப்படி 4 மதுஹப் சுன்னத் ஜமாத்து. அப்போ அந்த இஜ்மா செய்யக்கூடிய அதிகாரம் வந்து ஹனஃபிக்கு மட்டும் இருப்பதாக சொல்கிறீங்களா? அல்லது 4 இமாம்கள் கூடி மசோரா பண்ணி அந்த முடிவு எடுக்கணும், அப்படி அது வேணும் தெளிவுபடுத்தணுமா இல்லையா? இதை கேள்வி கேட்கணும், இதுக்கு பதில் சொல்லலை. எதுக்காக வேண்டி இந்த விஷயத்தை போட்டு குழப்புறீங்க? ஆதாரத்தின் அடிப்படையில் முடிவெடுப்பது என்று வைத்துக்கொண்டால் ஒருத்தன் எடுத்தாலும் முடிஞ்சு போச்சு. ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறார், நிலாமுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரே ஒருத்தர் ஒரு முடிவு எடுத்ததுக்கு ஆதாரம் இருந்தால் அதுதான் இஜ்மாங்கிறார். ஒருத்தன் தான் செய்யணும், ஆதாரத்தை காட்டிவிட்டான், அதான் இஜ்மா அப்படின்னு சொன்னவர்களும் இருக்கிறார்கள். இஜ்மாவுக்கு விளக்கம். அதனால் இஜ்மான்ற அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து அல்லாஹ் ரசூலுடைய தீனில் விளையாடாதீங்க.
மார்க்கத்தில் விளையாடாதீங்க. மார்க்கத்தை உருவாக்குற அதிகாரம் மனுஷனுக்கு இருக்குன்னு சொல்ல வராதிங்க. அல்லாஹ்வுக்கு தீனை நீங்கள் கற்றுக் கொடுக்காதீங்க. அல்லாஹ் சொல்லாமல் விட்டுட்டான்னு காட்டாதீங்க. அதிலிருந்து விளங்கி தான் எடுப்பது இஜ்மா என்று சொன்னால் அதுக்கு இஜ்மா தேவையில்லை, ஒத்தஞ்சனாலும் போதும். விளங்குவது தான் இஜ்மான்னு சொன்னீங்கன்னா, விளங்குற மாதிரி ஒருத்தன் ஆய்வு செஞ்சு சொல்லிட்டானே ஆனால் கரெக்டாக இருக்குமே ஆனால் அது ஓகே. அது ஏன் ஏற்றுக்கிறோம்? அதில் இருக்கிறதுனால ஏற்றுக்கிறோம். அந்த வசனத்தில் அந்த கருத்து இருக்குன்னு ஏற்றுக்கொள்கிறோம், அந்த ஹதீஸில் அந்த கருத்து இருக்குன்னு ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு 1000 பேர் சேர்ந்து சொல்கிறாங்க, ஆய்வு செஞ்சு சொல்கிறாங்க, ஏற்றுக்கிறோம். எதுக்காக வேண்டி? 1000 பேருக்காக ஏற்றுக்கிறல, அது கரெக்டாக இருக்கிறதுக்காக வேண்டி. 1000 பேர் சொல்கிறாங்க, அந்த அவங்க சொல்கிற வசனத்துக்கும் அவங்க சொல்ற முடிவுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ என்ன சொல்லுவோம்? இது தப்புன்றுவோம். அப்போ நம்பரை வச்சு தீர்மானம். குர்ஆன் சில நீங்களே சொல்கிறீங்க, ஒப்பந்தத்தில் சொல்கிறீங்க, இப்பவும் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? நேரடியாக இல்லாத விஷயத்தில் இருக்கும், அதில் உள்ளது எடுத்துக்காட்டி தான் செய்யணும்னு தானே சொல்கிறீங்க. அப்படி எடுத்துக்காட்டி தான் நீங்கள் இஜ்மாலாம். நான் இஜ்மா பட்டியல் வாசிக்கிறேன், இஜ்மால் நீங்கள் எடுத்த முடிவுலாம் மதகுக்கு தலை இஜ்மான்னு போட்டுருக்கிறீங்களே, இதெல்லாம் எந்த வசனத்தை வச்சு எடுத்தேன்னு நான் கேட்பேன். எந்த ஹதீஸை வச்சு ஆய்வு செஞ்சு எடுத்து இஜ்மாவா என்பதையும் கேட்பேன். அது எந்த மாதிரி இஜ்மாங்கிறதையும் கேட்பேன். அப்போ நீங்கள் தலைப்பு என்ன? இஜ்மாங்கிறது ஒரு கான்செப்டா மார்க்கத்தில் உண்டா? எதுக்கு தேவையற்ற ஒன்று மூல குழப்பம் உள்ள ஒன்றை இன்னும் சொல்கிறேன், அது ஒரு மார்க்க ஆதாரமாக இருந்தால் மூணு குழப்பம் வருமா? அடிப்படையில் குழப்பம் வரும். மார்க்கத்தின் ஒரு மூல ஆதாரம் என்கிற ஒரு வகையில் இருக்கிறது. உங்கள் விசூல் ஃபிக்கில் இருக்கிறாங்க, வஹி குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான், 2 தான் வஹி, மற்றதெல்லாம் வஹி இல்லைன்னு எழுதியிருக்கிறாங்க நீங்கள் சொன்ன உசூல் ஃபிக்கு கிதாபுலையே. அப்போ இஜ்மால வஹி கிடையாது. அப்போ வஹி இல்லாமல் இருந்து கொண்டு அதை போய் நம்ம எடுத்து ஏற்று இது இஜ்மாவா? சஹாபி சொன்னால் தான் இஜ்மாவா? மதீனாவாய் சொன்னால் தான் இஜ்மாவா? மக்கா மதீனா சேர்ந்து சொன்னால் தான் இஜ்மாவா? அல்லது முஜ்தஹித் சொன்னால் தான் இஜ்மாவா? கசாலி இமாம் சொல்கிறாரு முஜ்தஹித் இதெல்லாம் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டிலேருந்து மாறுறதுனால தானே உங்கள்கிட்ட விவாதத்துக்கே வந்திருக்கிறேன். பழைய நிலைப்பாட்டில் இருந்திருந்தால் அவங்க இதை பற்றி விவாதிக்கவே நான் வந்திருக்க மாட்டேனே. அதிலிருந்தே நீங்கள் விளங்கிக்கிறணும், நாம் டிக்ளர்லாம் செய்ய மாட்டோம், நீங்களாக புரிஞ்சுக்கிறணுங்கிறார். ஆனால் இதுலேயும் உண்மையாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கிறோம். இதுலேயும் அவர் உண்மையாக இருந்தால், ஆனால் உண்மையாளி அல்ல அவர். இப்போ சமீபத்தில் அவர் பேசியிருக்கிறாரு, போடுப்பா கேள்வி கேளுங்க. இப்ப சொன்ன இந்த விஷயங்கள் எதுவுமே நான் இப்ப சொல்றேன்னு நீங்க நினைக்க கூடாது. எந்த வருஷத்திலையும் சொல்லி இருக்கிறேன். எதை? குர்ஆன் சுன்னாதான் அடிப்படை, சஹாபாக்கள் பின்பற்ற கூடாது, அஸ்ஹாபிங்கிற இந்த ஹதீஸ்களை எல்லாம் எப்போது சொல்லியிருக்கிறோம்? இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற 1980 இருந்து சொல்றோம். 80 1980 இதே பிரச்சாரம் தான்ங்கிறார். நான் உங்களுக்கு வாசிச்சது 1986. அப்ப என்னன்னு புரிஞ்சுக்கங்க. அப்போ உண்மை ஒன்று முரண்படுறதுங்கிறது தெரியாதனமா செஞ்சுட்டவர். ஒவ்வொரு கூட்டத்திலையும் இப்படி கடுமையா பேசிட்டு 1980 சஹாபாக்களை ஏத்துக்கிற மாட்டோம்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். குர்ஆன் சுன்னா அல்லாத வேதனை அங்க அங்கீகரிக்கல, இப்படித்தான் நாங்க 80 சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னு பேசியிருக்கிறார். பேசிட்டு இன்னைக்கு சொல்றாரு நான் மாறிட்டேன். எப்போ மாறினீங்க? 80 சொல்லிக்கிட்டு வந்திருக்கீங்க, 86 எழுதுறீங்க. 80 சொன்னவங்க நாங்க சஹாபாக்களை ஏத்துக்கிற மாட்டோம் சொல்லிட்டு 86 ஏத்துக்கிறோம்னு சொன்னா ஏத்துக்கிற மாட்டோம் என்ற நிலையில இருந்து ஏத்துக்கிட்டோம்ங்கிறதான வருது. இப்ப இடையில இது சொன்னது குழப்பமா இல்லையா? 80 இருந்தே இன்னைக்கு வரைக்கும் சொன்னா இந்த இடையில இது 86 எப்படி வந்துச்சு? 86 மாற்றமான கருத்து எப்படி வந்துச்சு? அதனால தவறு நடந்தது சொல்லலாம். அதை நான் உங்களுக்கு விவாதத்துக்கு வந்ததுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறார். இன்னொரு வருத்தப்பட்டு சொன்னாரு, நான் வெறும் அஹ்மது இப்னு ஹம்பலை மட்டும் கேட்டாரு, மற்ற 3 இமாம்களை கேட்கல. தயவு செய்து அதையும் கேட்கிறேன், கொடுங்க இன்ஷா அல்லாஹ். உண்மையில இருந்துச்சுன்னா நம்ம ஏத்துக்கிறதுல எந்த தவறும் அல்ல. அதனுடைய பிரதிகளும் கொடுங்க, நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு அடுத்த நம்முடைய அமர்வுல அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் இருக்குமே ஆனால் அது அதுக்குண்டான பதிலை நான் சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் சகோதரர்களே. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் உமர் தீர்ப்பு செய்ய அவருடைய தீர்ப்பு எல்லா சஹாபாக்களுக்கும் போய் சேர்ந்திருக்குமா? அவங்க எங்கெங்கெல்லாம் போயிருப்பாங்க? இது வெறும் சந்தேகத்தை கிளப்பி விடுறதான் இது. இவங்க இப்ப என்ன விளங்கி வச்சுக்கிட்டாங்க? சஹாபாக்கள்னு சொன்னா அந்த 1.25 லட்சம் சஹாபாக்களும் சேர்ந்து சொன்னதுன்னு விளங்கிக்கிட்டு எல்லா சஹாபாக்களும் அங்கே போயிருப்பாங்க இங்கே போயிருப்பாங்க, அவங்கள்ட்ட இந்த செய்தி போய் சேர்ந்திருக்குமா
அப்ப சேர்ந்துச்சு, அப்புறமும் அவங்க சும்மா இருந்தாங்க அப்படின்னு நிரூபிங்க, அப்பத்தே நாங்க அந்த இஜ்மாவை ஏத்துக்கிறோம். நான் சொல்றேன், இங்க திருச்சி வரைக்கும் செய்தி வர முடியும்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய பக்கத்தில் இருந்த செய்திகள் போகாம இருந்துச்சா? படைகள் அனுப்பப்படாம இருந்தாங்களா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அத்தனை செய்திகளும் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு போய் சேர்ந்துக்கிட்டு தான் இருந்துச்சு, வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஒரு பிரதானமான மசலா 3 தலாக்குடைய மசலா, அது இவங்க சொல்றதை பார்த்தா ஹஜ்ரத் உமரை பத்தி சொல்லும்போது நான் அடுத்து கிளிப்ஸ் போட்டு காட்டுறேன். வேணுமென்றே திட்டமிட்டு அவர் இஸ்லாத்துக்கு முரணான சட்டத்தை போட்டாரு. ஜனங்கள்லாம் பயந்து போய் அதை அப்படியே அங்கீகரிச்சுக்கிட்டாங்க. உமர் ஜனாதிபதியா இருந்ததுனால அவர் போட்ட சட்டத்தை அங்கீகரிச்சாங்க. இப்ப அங்கீகரிச்சாங்கன்னு சொல்லும் போதே என்ன தெரியுது, எல்லாரும் அங்கீகரிச்சுக்கிட்டாங்கன்னு ஏத்துக்கிட்டாரா இல்லையா? அப்ப இஜ்மா ஆகி போச்சா இல்லையா? பயந்தாங்களா பயப்படலையாங்கிறத அடுத்து நான் சொல்றேன். செய்து போய் சேர்ந்திருக்காதுன்னு இப்ப சொல்லக்கூடியவங்க பேசும்போது அவங்களுடைய பேச்சுக்கள்ல இருக்குது. அதில் எழுத்தும்போது எழுதுறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கூற்றுக்கு மனமுரண்டாக வேண்டுமென்றே சட்டத்தை மாற்றமா, நபி வழிக்கு மாற்றமா சட்டத்தை போட்டு ஜனங்க பயந்துகிட்டு அதை அப்படியே அங்கீகரிச்சாங்க. இது ஏற்க முடியுமா? எந்த உமரை பத்தி சொல்றாரு? எந்த உமருங்க? ஒரு தனிப்பட்ட ஒரு சட்டத்தை சொல்ல நேரத்தில் ஒரு பொம்பளை எந்திரிச்சு கேட்டு உமர் சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க. உமருக்கு பயந்துக்கிட்டு இத்தனை சஹாபாக்களும் சும்மா இருந்துட்டாங்க. உமர் சட்டம் போடுறாரு, 3 தலாக்கு 3 தான் ஆக்கணும், 1 ஏத்துக்கிற கூடாது. இதை எல்லா சஹாபாக்களும் அங்கீகரிக்கிறாங்களே. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஹதீஸை அவங்க ஆதாரம் மாதிரி காட்டுறாங்கல்ல. அந்த ஹதீஸெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றேன், ஆதாரம் மாதிரி எடுத்து காட்டி இந்த ஹதீஸுக்கு முரணாக, இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸுக்கு முரணாக ஹஜ்ரத் உமர் சட்டம் போட்டார். அந்த சட்டத்தை ஜனாதிபதிங்கிற காரணத்தால வாயை பொத்தி பயந்துக்கிட்டு எல்லாருமே அங்கீகரிச்சுட்டாங்க. எது வரைக்கும் அங்கீகரிச்சாங்க? இந்த ஹதீஸ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்ததாக ஒரு தகவல் இப்னு அப்பாஸ் கிட்ட வருதே, அந்த இப்னு அப்பாஸ் அங்கீகரிச்சுக்கிட்டாரு. பெரிய கொடுமை இதுதான். இப்னு அப்பாஸ் சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் அபூபக்கருடைய காலத்திலேயும் உமருடைய ஆரம்ப காலத்திலேயும் 3 தலாக்கை ஒரு தலாக்காக கருதப்பட்டு வந்ததுன்னு ஒரு செய்தி. அந்த செய்தியுடைய அந்தரங்கத்தை நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த செய்தியை அறிவிச்சவரே இப்னு அப்பாஸ். அந்த இப்னு அப்பாஸே என்ன சொல்றாரு, பத்வாவில் 8 பேர் நக்கல் செய்யறாங்க. இப்னு அப்பாஸ்ல இருந்து ரிவாயத்து செய்யக்கூடியவங்க 8 பேர். இப்னு அப்பாஸும் 3 தலாக்கை 3 என்று தான் தீர்ப்பளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இவர் என்ன சொல்ல வர்றாரு, இப்னு அப்பாஸ் பயந்துகிட்டு ஏத்துக்கிட்டாரு. ஜனாதிபதி சட்டம் போட்டாரு, இப்னு அப்பாஸ் பயந்தாரு. இப்னு அப்பாஸ் மாதிரி மற்றவங்களும் மற்ற சஹாபாக்கள்லாம் அதை பயத்தின் அடிப்படையில் அங்கீகரிச்சுக்கிட்டாங்க. அப்படிங்கக்கூடிய பெரிய குண்டை தூக்கி போடுறாரு, பெரிய குண்டு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயந்துக்கிட்டாங்கன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிருவோம். ஹஜ்ரத் உமர் எப்போ மௌத் ஆகுறாங்க? ஹிஜ்ரி 23 இறந்து போறாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ஹிஜ்ரி 48 வரைக்கும் ஹயாத்தா இருக்கிறாங்க. உமர் மௌத்தா போயிட்டாரு, அதுக்கு பிறகு மாத்தமா சொல்ல வேண்டியதானே? உமர் போட்ட சட்டம் நபி மொழிக்கு மாற்றமானதுங்க கூடிய டிக்ளேர் பண்ணுமா இல்லையா? ஒரு சஹாபியா இருக்கக்கூடியவர் நபியிடத்தில் நேரடியாக ஹதீஸை கேட்டவர், நபியிடத்தில் கேட்ட ஹதீஸ் அல்ல, நபியுடைய காலத்தில் நடந்ததாக ஒரு தகவலை சொல்றவர், இதுக்கு மாற்றமா உமர் சட்டம் போடுறாருன்னு சொன்னா பயத்தின் அடிப்படையில் வாய மூடி இருந்தா கூட மௌத்தா போனதுக்கு பிறகு சொன்ன என்ன தடை இருந்துச்சு? இது நடக்கிற கதையா? பயந்து சஹாபாக்கள் இருந்திருந்தாங்கண்டா இப்படி பயந்தாங்குள்ளிகள் சொன்ன அவங்களுடைய ஹதீஸ்களை எங்க ஏற்கணும்? கேள்வி கேட்பானுங்களா இல்லையா? ஒரு ஜனாதிபதிக்கு பயந்துகிட்டு மார்க்கத்தை சொல்லாம ஒரு அடிப்படை சட்டமான ஒரு சட்டத்தை, தலாக்குடைய சட்டத்தை மறந்து வாழ்ந்த இந்த சஹாபாக்கள் குர்ஆனை ஒன்று சேர்த்து கொடுத்தா எடுத்துக்கிறணுமா? அல்லது அவங்க ஏதாவது மார்க்க விஷயங்கள் எடுத்து சொல்லக்கூடிய விளக்கங்கள் சொன்னா ஏத்துக்கிறணுமா? தள்ளப்பட்டுருவாங்க. அப்ப தள்ளப்பட்டுருவாங்க. சஹாபாக்களை இடையில இருந்து பிரிச்சுட்டோம்னா முடிஞ்சிச்சு. என்ன செய்யலாம்? அவங்கவுங்க இஷ்டப்பட்டதை சொல்லலாம், கண்டவங்க எல்லாம் கண்ட மசாலாவை சொல்லலாம். அதுக்குத்தான் இந்த இஜ்மா மறுப்பு என்பதை அவங்க வைக்கிறாங்க. எதுக்கு வைக்கிறாங்க தெரியுமா? இஜ்மா இங்கிட்டு சொல்றதே மார்க்கத்துக்கு சேஃப்டி, அது பாதுகாப்பு. கண்டவங்க எல்லாம் கண்ட சட்டத்தை சொல்லிடக்கூடாது. முன்னால சஹாபாக்கள் இது சம்பந்தமா என்ன தீர்ப்பு செஞ்சாங்க கவனிப்போம். சஹாபாக்களும் தாபிஈன்களும் தபா தாபீன்களும் எதை சிறந்த காலத்து மக்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பிரகடனப்படுத்தினார்களோ அக்காலத்து மக்கள் இது சம்பந்தமா என்ன தீர்ப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு கவனிச்சு அதன் அடிப்படையில் தான் நடக்கணும் கூடிய நிலை இருக்குமே. ஆனால் கண்டமே சொல்லலாம் எடுபடாது, சொன்னவங்க மார்க்கம்லாம் மார்க்கம் ஆயிராது.
ஆகையினால் இந்த இஜ்மா என்பது மார்க்கத்துக்கு தீனுக்கு பாதுகாப்பு. இஜ்மா மறுப்பு என்பது நினைச்சதையெல்லாம் சொல்றதுக்கு உண்டான வழிவகை. குர்ஆன்ங்கிற பேர்ல சொல்லு, ஹதீஸ்ங்கிற பேர்ல சொல்லு, என்னத்தை வேணாலும் கட்டு. ஆனது இப்போ அப்படித்தான். அவர் காதியானிட்ட விவாதம் செய்தார். நான் ஒரு விவாதங்களை எடுத்து உதாரணம் வச்சு இன்ஷா அல்லாஹ் தலாக்குடைய விஷயமும் சொல்ல வேண்டியிருக்குது. இந்த இஜ்மாவுக்கு மாற்றமா அவர் நடந்த காரணத்தினால காதியானி கேட்ட ஒரு கேள்வியில மடங்கி போய் குர்ஆன்ல அவர் கொடுத்திருக்கிற விரிவுரை இதுக்கு முன்னால் இருந்த அத்தனை ஹதீஸ் அந்த குர்ஆனுடைய விரிவுரையாளருடைய கருத்துக்கு நேர்மாத்தம். யாருமே உலகத்தில் எழுதல. அதிலே அவர் எழுதுறார், அவருடைய அந்த விரிவுரையில் எழுதுறார், தமிழ் மொழிபெயர்ப்பாளர்கள், ஆங்கில மொழிபெயர்ப்பாளர்கள், இன்னவரவர்கள், மற்றவர்கள் எல்லாருமே இந்த இடத்தில் இந்த ஆயத்திற்கு பொருள் செய்வதிலே தப்பு செஞ்சுட்டாங்க. நான் ஒரு ஆள் தேர இட்டு செஞ்சிருக்கிறேன், அங்கீகரிக்க முடியுதா? ஏண்டா முன்னால உள்ளவங்களை தட்டி கழிச்சாச்சு. இப்ப என்ன விரிவுரை வேண்டாலும் கொடுக்கலாம், என்ன விவரத்தை வேண்டாலும் எடுத்து சொல்லலாம் என்ற ரீதியில நான் அது தெளிவா சொல்லி ஆகணும், உங்களுக்கு விளக்கமா சொல்லி ஆகணும். பெரிய பெருமை என்னன்னா, முன்னால் வைந்த அத்தனை அறிஞர் பெருமக்களுக்கு மாற்றமாக, முரணாக, தன்னிச்சையாக, தனிப்பட்ட முறையில் ஒரு வினோதமான கருத்தை சொல்லிட்டு இதுதான் சரி, மற்ற எல்லா பேரும் இதுவரைக்கும் இருந்தவர்கள் எல்லாருமே தப்பு செஞ்சுட்டாங்க அப்படிங்கக்கூடிய இந்த ரீதியில எப்ப பேச முடியும் சொன்னா, முன்னால போனவங்க எல்லாம் கவனிக்கத்தக்கவர்கள் அல்ல, எடுத்துக்கொள்ளத்தக்கவர்கள் அல்ல, ஆதார புருஷர்கள் அல்ல. அப்படி தள்ளும் போதுதான் இந்த விதைகளை விதைக்க முடியும். காதியானி கட்டது இதுதான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்க மௌத்தாயிட்டதாக நீங்க சொல்றீங்களே, அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தா இருக்கிறதா நீங்க சொல்றீங்களே, நாங்க மௌத்தாயிட்டோம்னு சொல்றோம். காதியானி சொல்றவருடைய காதியானியுடைய கருத்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்துட்டாங்க, அவன் மைசூர்ல இது என்னது காஷ்மீர்ல அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படியே அவனுடைய தப்பான வாதம் கிறுக்கணுங்க. அவனுங்க என்ன வாதத்தை வச்சானுங்க. அதற்கு இவரிடத்துல கேள்வி கேட்கும் பொழுதோ அல்லது யாரு கேட்டாங்களோ தெரியாது, எவனோ கேட்டுட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தா இப்பவும் இருக்கிறதாக குர்ஆன் சொல்றதா சொல்றீங்க, உங்க மார்க்கத்தில் சொல்லப்பட்டதா சொல்றீங்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப ஹயாத்தா இருக்கிறதா இருந்தா குர்ஆன்ல வருது, வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யன், வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி, அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் தொழும்படியும் ஜகாத்து கொடுக்கும்படியும் நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம். நான் எப்போ வரைக்கும் உயிரோட இருப்பனும், அந்த உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் தொழுகவும் வேணும், ஜக்காத்தும் கொடுக்கணும்னு அல்லாஹ் எனக்கு கடமையாக்கி இருக்கிறான், கட்டளை ஆக்கி இருக்கிறான் அப்படின்னு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அந்த கிறுக்கனுக்கு கேள்வி கேட்டானுங்க. என்ன கேள்வி கேட்டான்? அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப ஹயாத்தா இருக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல, வானத்துல உயர்த்தப்பட்டுட்டதா சொல்றீங்கல்ல, ஆமா. அப்ப ஹயாத்தா இருக்கிறாங்கல்ல, ஆமா. அப்ப அவங்க தொழுகிறாங்களா, அங்கே உட்காந்துக்கிட்டு ஜக்காத்து கொடுக்குறாங்களா? அந்த ஜக்காத்தை எப்படி கொடுப்பாங்க? ஹயாத்தா இருக்கிறதாக நீங்க வாதிக்கிறதா இருந்தா, ஹயாத்தா இருக்கிற காலமெல்லாம் மாதும் து ஹய்யன், நான் உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் நான் ஜக்காத்துடைய கடமையாக்கப்பட்டிருக்கிறேன், தொழுகும் வேணும், ஜக்காத்தும் கொடுப்பேன்டா. அங்கே மலக்குமார்களுக்கு ஜக்காத்து கொடுக்குறாங்களா? அங்கே உட்காந்துக்கிட்டு யாருக்கு ஜக்காத்து கொடுக்குறாங்க? இப்படி ஒரு கேள்வியை போட்டாங்க. மடங்கி போய் இஜ்மாவை பார்க்காம இதுக்கு முன்னால் செஞ்ச விரிவுரைகளை விட்டுட்டு முட்டி மோதி என்ன அர்த்தம் செஞ்சு விட்டார் தெரியுங்களா? பெரிய வினர்த்தம், அர்த்தம் அல்ல அனர்த்தம். அது மோசமான ஒரு கருத்தை சொல்லிட்டு அதுல பெருமை வேற அடிச்சுக்கிறாங்க. நாங்க ரொம்ப எங்களை மாதிரி யாருமே எழுதல, நாங்க தான் ஒழுங்கா எழுதியிருக்கிறோம். அதுல என்ன எழுதி போட்டாரு? ஆஹா, இங்க அப்படி அர்த்தம் வைக்க கூடாது, இதுவரைக்கும் பொருள் செஞ்சவன்லாம் தப்பு செஞ்சுட்டான், நான் சரியான பொருள் சொல்றேன். என்ன பொருள்? அல்லாஹ் சொல்றான், நான் தொழுகையும் ஜக்காத்தையும் எப்ப கொடுப்பேன்னு கொடுக்க வேணும்னு சொன்னா, நான் உயிரோடையும் இருக்கணும், எங்க அம்மாவுக்கு பணிவிட செய்யணும். அடுத்த ஆயத்துடைய ஒரு பகுதியை கொண்டாந்து இந்த ஆயத்தோட இணைச்சுக்கிட்டு எங்க அம்மாவுக்கு பணிவிடையும் செய்யணும், நான் உயிரோடையும் இருக்கணும். இந்த ரெண்டு நிபந்தனைகள் இருக்கும் பொழுதுதான் அவ்வளவுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, முதல் அமர்வு இத்துடன் முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது அமர்வு பகல் 2:30 மணி அளவில், சரியாக பகல் 2:30 மணி அளவில் தொடங்குவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பாகவே வந்து இருக்கையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு தான் எந்திரிச்சு போகணும். அவங்க எந்திரிச்சு அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு நீங்க எந்திரிச்சு போங்க, நீங்க கிளம்பிக்கலாம். அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலும் வ அபீ பக்ரின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலும் வ சனத்தைனி மின் ஹிலாஃபத்தி உமருடைய ஆட்சியின் 2 காலத்திலும் 2 ஆண்டுகளிலும் தலாக்கு சலாசி வாஹிதா 3 தலாக் 1 தலாக் என்று தான் இருந்தது. ஹதீஸ் என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 3 தலாக் என்றால் 1 தலாக் என்று இருந்தது. முடிஞ்சோ? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால ஒரு விஷயத்தை முடிவு செய்ய முடியலை, பூர்த்தி செய்ய முடியலை. அவங்க அந்த இஜ்மாவுடைய முன்னால் சென்றிருந்த நம்முடைய முன்னோர்கள் ஒட்டுமொத்தமாக செய்த விரிவுரைக்கு மாற்றமாக, கருத்துக்களுக்கு முரணாக, தன்னிச்சையாக பொருள் செய்ய கிளம்பியதின் காரணத்தினால் குழப்பந்தான் மிஞ்சும், அதில் ஈமானோ தீனோ மிச்சம் இருக்காது என்ற கருத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதை சொல்லிவிட்டு நான் சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நான் அவருக்கு சொன்னதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அடுத்து நம்ம புறத்துலேருந்து நிறைய கேள்வி இருக்குது, கேட்போம். ஆதாரமும் சொல்லுவோம், சொல்லாமல் இல்லை. ஆதாரங்கள் சொல்லுகின்ற போது அப்படியே திசையை திருப்பி கொண்டு போகலான்னு பார்க்குறாங்க. அதனால் இஜ்மா என்ன என்பதை நான் உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஆள் தனியாக ஆய்வு செஞ்சாலே அங்கீகரிக்கணும்னு சொன்னால், அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து ஒரு பொருளை சொல்கிறாங்கண்டா அதை ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்லக்கூடிய வினோதமாக தெரியுது நமக்கு. அஜ்தஹிது பி ரை அந்த ஹதீஸை ஏற்கிறேன்னு சொன்னாங்க, அது லைஃப்னு இருந்தாலும் கூட நாங்கள் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல உங்களை ஏற்றுக்கிறக்கூடிய தேவையும் வந்துருச்சு, ஏற்றுக்கிட்டாங்க. அதை வச்சு அது இஜ்மாவுக்கும் முரணாக அதை எடுத்து காட்டினார். அங்கே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் கிடைக்கலன்னா நான் ஆய்வு செய்கிறேன், நீ ஆய்வு செஞ்சுக்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எடுத்து சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஹஸரத் முஆத் சொல்கிறத நபி அங்கீகரிக்கிறாங்க. அப்போ முஆத் தனியாக இருந்து ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா அதை அங்கீகரிக்கணும், அதை ஏற்றுக்கிறணும், அது சரியாத்தான் இருக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஆது போன்ற மற்ற சஹாபாக்களும் சேர்ந்து ஒரு கருத்தை வெளியில் மக்களுக்கு சொல்கிறாங்க, அதற்கு எதிராக யாருமே கருத்து சொல்லலை. அப்படிங்கும்போது அத்தனை சஹாபாக்களும் அங்கீகரித்தாங்க தானே, அதை ஏற்கத்தானே வேணும். எல்லா சஹாபாக்களும் அங்கீகரிச்சுக்கிட்டாங்க கூடிய கிடைக்கும் போது அந்த பொருளை ஏற்கத்தானே வேணும். இதுக்கு பேர் தான் இஜ்மா. வேற இஜ்மாங்க கூடியது எல்லாம் மீட்டிங் போட்டு பாஸ் பண்ணுறதுக்கு பேர் அல்ல அப்படின்னா விளக்கியும் சொன்னேன். இதே கருத்தை அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு சும்மா மாறிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர நான் எதில் மாறேன்னு திடீர்னு கேட்டால் அபு ஹனீஃபா எத்தனையில் மாறினார். அபு ஹனீஃபா இங்கே இருந்திருந்தால் அவர்கிட்ட நம்ம கேட்டிருப்போம். இந்த கருத்தை சொன்ன பீஜை இங்கே இருக்கிறதுனால நான் கேட்குறோம். வேணுங்களா? அவர் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே அதனால என்ன காரணம்னு கேட்குறோம். அபு ஹனீஃபா கேட்பியான்னு கேட்டால் நான் எங்கேருந்து போயிட்டு கேட்கறது? கபிரிஸ்தானில் நின்று தான் நான் கேட்க முடியும். அதனால் அந்த இதை நீங்கள் அவமானமாக வைக்கக்கூடாது. எல்லாரும் சொன்னாங்க, அதுக்கு மாறுபட்டும் கூட இருக்கலாமே, இமாமே ஷாஃபி அப்படி சொல்லிட்டாங்கன்னு இப்போ சொல்ல வர்றாங்க. ஆனால் இதே நபர்கள் இதுக்கு முன்னால் மார்ச் மாதம் 1990 24வது பக்கம் அல் ஜன்னத்தில் எழுதும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லும் பொழுதோ பெயரை கேட்கும் பொழுதோ சலவாத்து சொல்ல வேண்டும் என்று ஹதீஸில் இருக்குது. நபி மேலே சலவாத்து சொல்லணும். ஆனால் நபி மேலே சலவாத்து சொல்கிறதா இருந்தால் சலவாத்து எதுவாக இருக்கணும்? நபி சொல்லி கொடுத்த சலவாத்தாக தான் இருக்கணும். தன் இஷ்டத்திற்கு சலவாத்துன்னு சொன்னால் ஏகப்பட்ட சலவாத்துகள்லாம் இருக்குது. அதனால் தன் இஷ்டத்துக்கு சலவாத்து சொல்லக்கூடாது. நபியால் கூறப்பட்ட, கற்பித்து கொடுக்கப்பட்ட, நமக்கு எடுத்து வழங்கப்பட்ட அந்த சலவாத்து தான் சொல்லணும்னு பல இடங்களில் எழுதியிருக்கிறாங்க. பல இடங்களில் தன்னுடைய புறத்திலிருந்து எந்த சலவாத்தையும் உண்டாக்கக்கூடாது, உருவாக்கக்கூடாது என்ற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒருத்தர் கேள்வியாக கேட்குறாரு, 90ல் அல் ஜன்னத்தில் கேட்குறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நம்ம சலவாத்து ஓதுறமே, இதுக்கு நன்மை கிடைக்குமா? நன்மை கிடைக்குமாண்டா இது நபி வழியில் சொன்னதாக ஆகுமா? இது அங்கீகரிக்கலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாசகம், இந்த சொற்றொடர் எந்த ஹதீஸிலேயாவது வந்திருக்குதா?
எங்கேயாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி அலா சொல்லி கொடுத்தாங்க, ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத சொல்லி கொடுத்தாங்க, எத்தனையோ ஸலவாத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோம், தொழுகையிலையும் ஓதுறோம், தொழுகைக்கு வெளியவும் ஓதுறோம். ஒரு ஸலவாத்தை இன்றைக்கு முழு இஸ்லாமிய சமுதாயமும் சொல்லிக்கிட்டு இருக்கு, அதுக்கு யாரும் மறுப்பும் சொல்லல. இதைத்தான் நம்ம இஜ்மாங்கிறோம். யாருமே மறுப்பு சொல்லாம மார்க்கமாக அங்கீகரிச்சுக்கிறாங்க. ஏன்னா சொன்னா நன்மை கிடைக்கணும். இதை சொன்னா தான் நபியுடைய பேரை சொன்னதுக்கு பிறகு ஸலவாத்து சொன்னதனுடைய அந்தஸ்தை பெறுவான், சொல்லாம இருக்கக்கூடிய குற்றத்தை விட்டு தவிர்ந்துக்கிடுவான். அப்ப இந்த ஸலவாத்தை சொன்னாலே போதுமாங்கக்கூடிய கேள்விக்கு இவங்களே எழுதுறாங்க, சொல்லலாம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட இருந்து இது ஊர்ஜிதமாகல, இருந்தாலும் கூட சஹாபாக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஆகையினால சொல்றதுல தப்பு இல்லை. இதுக்கு பேர் என்னன்னு நான் கேட்கிறேன். அனைத்து சஹாபாக்களும் சொன்னார்கள்னு சொல்லி எழுதியிருக்கிறீங்களே, இந்த அனைவரும்ல எத்தனை பேர் வாயை மூடிக்கிட்டு இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? தப்புன்னு நினைச்சுக்கிட்டே இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? அப்ப அனைவரும் கூடிய அந்த வார்த்தையை போட்டது எப்படி அங்கே சரியாகும்? எழுதும்போது சொல்றாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நபித்தோழர்கள் அனைவரும் பயன்படுத்தியுள்ளனர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்கன்னு இல்லை. கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவே உதாரணமா எழுதுறாரு. அவர் எழுதிட்டு சொல்றாரு, நபித்தோழர்கள் அனைவருமே இதை பயன்படுத்தி இருக்கிறதுனால இதை நம்ம தாராளமா சொல்லலாம், இதுல எந்த தடையும் அல்ல, இப்படி சொல்றதுனால நன்மையும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இது இஜ்மாக ஆகாதா? நீங்களே அங்கீகரிக்கிறீங்களே. இப்ப நாங்க சொன்னதை ஏன் ஆதாரமா காட்டுறீங்கன்னு சொல்லக்கூடாது. அங்கீகரிக்கிறீங்க, செயல்படுறீங்க. எப்படி கியாஸ் உண்டுக்குன்னு ஏத்துக்கிட்டீங்க, பேரை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இஜ்மாவை செயல்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, பேரைத்தான் மறுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. பேரைத்தான் மறுக்கிறீங்களே தவிர உண்மையில செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்க 1000 அதுக்கு உண்டான விளக்கம் சொன்னாலும், இஜ்மாவுக்கு ஆதாரம் காட்டலன்னு அதே பல்லவியை பாடினாலும், ஒவ்வொரு தொடர்லையும் இன்னும் ஆதாரம் காட்டல, இன்னும் ஆதாரம் காட்டல, இன்னும் ஆதாரம் காட்டலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட உண்மையில என்ன இருக்குது, நடைமுறையில் இருந்துச்சு. ஒரு விஷயத்தை சொல்றேன், என்ன மன்னிக்கணும். குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து நேரடியா இஜ்மாவுக்கு ஆதாரம் சொல்ல முடியுதோ முடியலையோ அடுத்த விஷயம். இந்த குர்ஆன் ஹதீஸே இஜ்மாவை வச்சுதான் ஊர்ஜிதம். இஜ்மா இல்லைன்னா இந்த குர்ஆனும் இல்லை, குர்ஆனே இல்லை. எப்படி குர்ஆனை ஏத்துக்கிறது? தகவலாகத்தான் அங்கீகரிச்சீங்களா இல்லையா? குர்ஆன் நபி சொன்னாங்க, சரி நபி சொன்னாங்க, நம்ம கேட்டோமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, கேட்டோமா? தாபியீன்கள் சொல்லி வச்சாங்க, கேட்டுக்கிட்டோமா? வாழையடி வாழையாக ஒரு தகவல் பரிமாறப்படுது, அந்த தகவலை அப்படியே அங்கீகரிச்சுக்கிறோம். இது இஜ்மா இல்லையா? அதனால தான் சொல்றேன், குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து இஜ்மாவுக்கு நேரடியாக ஆதாரம் காட்ட முடியுது முடியாதுங்கிறது அடுத்த விஷயம். இந்த குர்ஆனே ஹதீஸே கூட இஜ்மா என்ற அடிப்படையில தான் அது ஊர்ஜிதமாகுது. இந்த இஜ்மா என்பது இல்லை என்று சொன்னால் எல்லாரும் பூந்து விளையாண்டுருவாங்க, அவங்கவுங்க நினைச்சதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அருமை சோதர்களே, அது மட்டுமல்ல, குர்ஆனுடைய தொகுப்புரையில பிஜே எழுதியிருக்கிறார். அதுல சுத்தமா எழுதுறார். ஒவ்வொரு கட்டுரைகளும் எழுதப்படும் பொழுது இது ஆரம்பத்தில் எல்லாரும் மறுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட அதுலேயும் பெரிய கொடுமை என்னன்னு சொன்னா, இப்ப சமீப காலத்தில் பேசும் பொழுது குர்ஆன் கூட அனைவராலும் அங்கீகரிக்கப்படலைங்கிறார். குர்ஆனும் கூட நபித்தோழர்கள் அனைவர்களாலும் அங்கீகரிக்கப்படல. நபித்தோழர்கள் அதில் 40க்கும் அதிகமாக கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவா சொன்னாங்க, குர்ஆன்ல 112 சூரா தான், கடைசி வரைக்கும் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாரு. கடைசி வரைக்கும் 114 இல்ல, குல்லவுது பிரபில் ஃபலக்கும் இல்ல, குல்லவுது பிரபின் நாசும் இல்ல என்ற கருத்தை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி வரைக்குமே மறுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பேசியிருக்கிறார். அந்த கிளிப் போடுவாங்க, அந்த குர்ஆனுடைய கிளிப்புரையை பாருங்க. அதுக்கு பிறகு நான் சேர்த்து அமுல்படுத்துறதுங்கிறது வேற. குர்ஆன்ல இல்லாத, ஹதீஸ்ல இல்லாத ஒரு விஷயத்துல சஹாபாக்கள் அத்தனை பேரு ஒருமித்த கருத்துக்கு வந்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு உதாரணம் காட்ட இயலாது. காட்டுறாங்க, அந்த குர்ஆன் அவங்க தானே தொகுத்தாங்கன்னு காட்டுவாங்க. அதுவே தவறு. என்ன தவறு? குர்ஆன் இஜ்மாவாக ஏற்றுக்கொள்ளப்படவே கிடையாது. இப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குர்ஆனை எழுதக்கூடிய எழுத்தாளர்ல அவர் ஒரு ஆள். அவருடைய குர்ஆன்ல 112 சூரா தான். இப்னு மஸ்ஊதுடைய தொகுத்த குர்ஆன்ல எத்தனை சூரா? 114 சூரா கிடையாது. கடைசி 2 சூரா குர்ஆனே கிடையாதுன்றார் அவர். கடைசி வரைக்கும் என்ன பண்ணிட்டாரு? குல் அஊது பிரபில் ஃபலக் குர்ஆன் கிடையாது, குல் அஊது பிரபின் நாஸ் குர்ஆன் கிடையாது,
குல்ஹுவல்லாஹ் அதோட முடிஞ்சிருச்சு குர்ஆன்ன்றார். அப்ப அவருடைய குர்ஆன் அவர் அப்ப கேட்டுக்கிட்டீங்களா? இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி வரைக்கும் ஒத்துக்கிறவே இல்லை. எவ்வளவு ஆணித்தரமா பேசுறார் பாருங்க. இப்ப பேசினது அது சமீப காலங்களில் பேசினது. ஆனா அந்த தொகுப்புரையில் என்ன எழுதியிருக்கிறார் தெரியுங்களா? தொகுப்புரையில் எழுதும் பொழுது எந்த அளவிற்கு அதை அவர் அங்கீகரித்து எழுதுறாரு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இந்த ஏற்பாட்டை, அதாவது குர்ஆனை ஒன்று சேர்த்ததனுடைய ஏற்பாட்டை அன்றைய சமுதாயத்தில் இருந்த நபித்தோழர்களிலும் நல்லோர்களிலும் யாருமே ஆட்சேபிக்கவில்லை. இதுக்கு பேர் என்ன? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்று சேகரித்து கொடுத்த குர்ஆனை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத செயலை, ஏண்டா அந்த குர்ஆனை ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டி சொல்லப்பட்ட பொழுது, உமர் அவர்களால் ஆலோசனை சொல்லப்பட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி மறுத்ததற்குண்டான காரணம் என்ன? நபி செய்யாத செயலை நான் எப்படி செய்வேன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்து கொடுக்கலையில, சேகரித்து வைங்கன்னு நமக்கு கட்டளை இடையிலேயே, செயலாலும் செய்யல சொல்லாலையும் செய்யலையே, அப்படிப்பட்ட செயலை நான் எங்கிருந்து செய்ய போறேன்? புகாரில ரிவாயத் இருக்குது. இன்னைக்கு புகாரியுடைய கதியும் அதே கதியா போச்சு, மறுக்கக்கூடிய நிலையில் வந்துருச்சு. அதில் பல ஹதீஸ்கள், நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை இப்ப சமீபத்தில் ஒருத்தர் அவருடைய குரூப்பில் உள்ளவர் பேசுறாரு. எங்களுக்கு மனசுல பட்டா ஏத்துக்குருவோம், மனசுல படலாம் அந்த ஹதீஸை நிராகரிச்சிருவோம், பிராக்டிக்கலா ஒத்து வந்தா எடுத்துக்கிருவோம். அஜுவாவில் ஹப்பத்து சௌதா கருஞ்சீரகத்துடைய விஷயத்தில் சொல்ல வர்றார். நான் அந்த விஷயத்துக்கு வரல. இங்கே அவர் எழுதும் பொழுது சொல்றாரு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த புதிய ஏற்பாட்டை, நபி அவர்கள் செய்யாத செயலை இவங்க செஞ்சதுக்கு பிறகு யாருமே ஆட்சேபிக்கல, சஹாபாக்கள் யாரும் ஆட்சேபிக்கல, இது தேவையான சரியான ஏற்பாடுதான் என்பதை ஒப்புக்கொண்டனர். அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் தம்முடைய பழைய பிரதியை எரிக்க முதலில் மறுத்துவிட்டார். தன்னுடைய நூலை எரிக்கல, என் நூலில் தான் இருப்பேன்னு சொன்னார். பிறகு தனது முடிவை மாற்றிக்கொண்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இந்த பணியின் முக்கியத்துவத்தையும் நியாயத்தையும் அறிந்து இதற்கு கட்டுப்பட்டு விட்டார். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் மற்றும் நல்லறிஞர்களின் ஏக மனதோடு, ஏக மனதான முடிவோடு அனைவரின் கண்காணிப்பிலும் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் இருந்ததை இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் அந்த 2 சூறாவை பற்றி கருத்து வேறுபாடு சொல்லியிருந்தாங்க. அது விளக்கம், அது கருத்து வேறுபாடு குர்ஆன்ல இல்ல, இறக்கப்படலன்னு சொல்லல, எழுதப்படணுமா இல்லையான்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுங்கன்னு சொன்னா எழுதி வைப்போம், இல்லாட்டி எழுத மாட்டோம்னு சொன்னாங்க. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் தெளிவா ஃபத்ஹுல் பாரியில, புகாரியுடைய விரிவுரையில தெளிவா எழுதுறாங்க. அப்ப அவங்களுடைய விளக்கப்படி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்கள் எல்லாம் கூடி முடிவு செய்கிறது மார்க்க ஆதாரமாகும் என்று சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், நீங்கள் எழுதுனீங்கல்ல தான் ஆதாரம். இஜ்மாக்கு ஆதாரம் நான் தான். இப்போ இஜ்மாக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், நீங்கள் அதில் எழுதுனீங்க, இது இதில் எழுதுனீங்க. இஜ்மாக்கு முதல் ஆதாரத்தை வச்சுட்டு நிரூபிச்சுட்டு நீங்கள் அதை சைடு சப்போர்ட்டு காட்டலாம், நீங்கள் கேட்கலாம், தப்பு இல்லை. ஆதாரமே இதுதான். ஆதாரம் என்ன? நீங்கள் அதில் எழுதுனீங்க, நீங்கள் இதில் எழுதுனீங்க, அதில் எழுதுனீங்கிறது. அதுக்கு நான் 2வது வர்றேன். அனைத்துக்கும் பதில் சொல்லுவோம். ஒன்று கூட மிச்சம் இருக்காது இன்ஷா அல்லாஹ். ஆனால் ஒன்று கூட உங்கள்கிட்ட பதில் வராது. நாங்கள் ஒன்று கூட மிச்சம் வராமல் பதில் சொல்லுவோம். விளக்குவதற்கு சில பதில்கள் கொஞ்சம் கூடுதல் டைம் தேவைப்படுறதுனால சிலது விடுது. அடுத்து இப்போ என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏற்கனவே உள்ளது ஒன்று பதில் வந்திருக்கு. நாங்கள் தான் இஜ்மாக்கு ஆதாரம் வச்சுட்டோமே. என்ன ஆதாரம் வச்சிங்க? ஒரு ஆளுடைய ஆய்வையே எடுத்துக்கொள்ளலாம் என்றால் நிறைய பேருடைய ஆய்வை எடுத்துக்கொள்ளக்கூடாதா அப்படிங்கிறாரு. நிறைய பேருடைய ஆய்வை தான் எடுத்துக்கலாமே. ஆய்வு உண்டால என்ன அர்த்தம்? கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அது நிறைய பேர் என்பதற்காக எடுத்துக்கொள்ளப்படலைன்னு பதில் சொல்லியிருக்கிறேன். இந்த கேள்விக்கு பதிலை நான் சொன்ன பிறகு கேள்வியாக கேட்குறாங்க. ஒரு ஆள் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம் ஆதாரம் இருந்தால், பல பேர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம் ஆதாரம் இருந்தால் தான். ஆதாரம் இல்லாட்டி எல்லாரும் கூடி முடிவு இருக்கிறதுக்கு பேசிக் இல்லைன்னா அதை ஏற்றுக்கிற முடியுமா? அதுக்கு இந்த ஆதாரம் ஆகுமா? முஆது இப்னு ஜபலோட ஹதீஸு இது ஒரு ஆள் பல ஆள் தான் பெரிய ஆதாரமாக காட்டுறாங்க. அடுத்து என்ன? அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, நானே யாபத்தில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் குர்ஆனே இஜ்மாவில் தான் அது சொன்ன பதில் திருப்பி சொல்கிறாங்க. குர்ஆனே இஜ்மாவில் தான் நிலைநாட்டப்பட்டிருக்கு. அப்போ குர்ஆனே இஜ்மாவில் குர்ஆன் என்று இவங்கெல்லாம் முடிவு செஞ்சதுனால நம்ம செய்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அதை குர்ஆன் என்று நமக்கு சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள் என்ற தகவலைத்தான் எல்லாரும் சொல்கிறாங்க. முடிவு அவங்க எடுக்கலை. சஹாபாக்கள் மசூரா பண்ணி இது குர்ஆனா குர்ஆன் இல்லையான்னு முடிவு எடுத்தாங்களா?
முடிவெடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர், நமக்கு முடிவை சொன்னது அல்லாஹ்வுடைய தூதர். ஒவ்வொரு ஹதீஸும் ஒவ்வொரு செய்தியும் எப்படி முன்காலத்தில் உள்ளது மனிதர்கள் வாயிலாக கிடைக்குமோ அந்த மாதிரி செய்தி தான் வருது. ரசூலுல்லாஹ் இதை குர்ஆன் சொன்னாங்கன்னு செய்தி வருது. செய்தியில் சொன்ன காரணத்தினால தகவலில் நாணயமான இருந்தனால சிந்தனை கரெக்டாக இருக்குன்னு அர்த்தமா? ரொம்ப நேர்மையான ஆள், சிந்தனையில் தப்பு வராதா? நேர்மையான ஆள் பொய் சொல்ல மாட்டார்னு சொல்லுங்கள், நேர்மையான ஆள் மறைக்க மாட்டார்னு சொல்லுங்கள். நேர்மையானவர் என்ற காரணத்திற்காக அவர் செய்கிற முடிவும் சரியாக இருக்குமா? அப்போ தகவலை கடத்துவதற்கு நேர்மை போதும், முடிவெடுப்பதற்கு சிந்தனை வேணும். அதான் கருத்து வேறு தகவல் வேறுன்னு அப்போ சொன்னேன். அப்போ இது ஒரு ஆதாரமாக காட்டுறாங்க. குர்ஆன் அவங்க சொன்னதுக்காலாம் ஏற்றுக்கிறவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்ற ரெண்டு நம்பகமான அறிவிப்பாளர் வழியாக எங்களுக்கு வந்திருந்தாலும் அதை குர்ஆன் என்று ஏற்றுக்கொள்ளும், ஹதீஸை ஏற்றுக்கொள்ளும், குர்ஆனை ஏற்றுக்கிற மாட்டோமா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்பதற்கு நிறைய பேர் சொல்வது அது தற்செயலாக நிறைய பேர் இருந்து விட்டார்கள். நிறைய பேர் வராமல் இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது ப்ரூஃப் ஆகுதா? 100 சஹாபில் 60 தான் சொல்கிறாங்க, 40 சஹாபிக்கு தெரியலையா? பிரச்சனை இல்லை, அப்போ குர்ஆன் தான் அது. அப்போ இது குர்ஆனை அதை வச்சு நாங்கள் தீர்மானிக்கலாம் கிடையாது. குர்ஆன் என்று தீர்மானித்த அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த தீர்மானத்தை எடுத்தெடுத்து கடத்தினார்கள், முடிவை எடுத்து கடத்தவில்லை. இந்த வித்தியாசம் விளக்கிட்டேன், திருப்பி அதையே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால் அந்த தமிழாக்கத்தில் உள்ளதெல்லாம் சொல்கிறாங்க, விரிவாக சொல்ல வேண்டிய விஷயம். அந்த உமரை முடிச்சுக்கிறேன், பழையது பெண்டிங்கில் இருக்கிறதுனால. அப்போ தலாக் விஷயத்தை வரும்பொழுது உமர்லில்லான்னு இஜ்மா செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஹதீஸை வாசிக்கிறேன் பாருங்க. கானத் தலாக்கு அல அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே தலாக் என்பது, அபூபக்கரின் அபூபக்கர் அவர்களுடைய காலத்திலே தலாக் என்பது, சனத்தைனி மின் ஹிலாஃபத்தி உமர், உமருடைய காலத்திலே தலாக் என்பது தலாக்கு ஸலாசி வாஹிதா, 3 தலாக்குன்னு சொன்னால் 1 தான். இப்போ கால உமர் இப்னுல் ஹத்தாப், அப்போ உமர் இப்னுல் ஹத்தாப் சொன்னார்கள், இன்னன் நாஸ கது இஸ்தஅஜலு, மக்கள் அவசரப்படுகிறார்கள், ஃபீ அம்ரின் கது கானத்துலகும் ஃபீஹி அனாத்துன், எதில் நிதானம் இருக்க வேண்டுமோ தலாக் விஷயத்தில் அந்த நிதானம் இல்லாமல் அவசரப்பட்டு 3 தலாக் என்று சொல்கிறார்கள். ஃபலோ அம்லைனாஹு அலைஹிம், அவர்கள் மீது நாம் சட்டமாக்கி விட்டால் என்று சொல்லிவிட்டு ஃபாம்லாஹு அலைஹிம், சட்டமாக்கினார்கள். இதுதான் ஹதீஸ். இதே இன்னும் 2 ஹதீஸ், அது முஸ்லீம் தான். இதுவும் அடுத்தடுத்து வரக்கூடிய 3 ஹதீஸ் தான். அபு சஹபா என்கிற ஒரு தாபி இப்னு அப்பாஸ்ட கேட்குறாங்க, அது தாயலமு அன்னமா கானத்தி சலாசு துஜாலு வாஹிதத்தன் அல அஹதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபீபக்கரின் வ சலாசமின் இமாரத்தி உமர், ரசூலுல்லாஹ் காலத்திலையும் அபூபக்கர் காலத்திலையும் உமருடைய 3 ஆண்டு காலத்திலையும் 3 தலாக் என்பது ஒன்றாகத்தான் ஆக்கப்பட்டதா? ஃபகால இப்னு அப்பாஸ் நாம் ஆமா சொல்கிறார். இன்னொரு ஹதீஸு, அதே அபு சஹபாவோட அறிவிப்பு தான். அலமிய குனி தலாக்கு சலாசு அல அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபீபக்கரின் வாஹிதா, ரசூலுல்லாஹ் காலத்திலையும் அபூபக்கர் காலத்திலையும் ஒரு 3 தலாக்கு ஒரு தலாக்கா இருந்தது இல்லையா? அப்போ இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, கதுக்கான தாலிக்க, ஆமாம் அப்படி தானே இருந்தது. இப்போ லம்மாக்கான ஃபி அஹதி உமர், உமர் காலம் வந்த பொழுது தாய அன்னாஸ் பி தலாக், தலாக்கில் மக்கள் ரொம்ப அவசரப்பட ஆரம்பித்தார்கள். இப்போ அஜாசு அலைஹிம் என சட்டமாக்கினார்கள். இதுதான் மேட்ரு. இதில் உமரில் இஜ்மா செஞ்சுட்டாங்களாம். அப்போ அபூபக்கர் செஞ்ச இஜ்மா இப்போ என்ன வருது? உமர்லாம் இஜ்மா செஞ்சுட்டாங்கல்ல, சரி. இந்த ஹதீஸே உமர் செஞ்ச இஜ்மா மட்டுமா சொல்லுது? உமர்லிலானுக்கு முன்னாடி அபூபக்கர் இஜ்மா செஞ்சு வச்சிருந்தார் அவருடைய ஆட்சி காலத்தில். அது 3 1 தானே. அந்த இஜ்மாவை அது என்ன எங்கே கொண்டு வைக்கிறது? இப்போ அதுவும் இஜ்மா தானே. சரி, அபூபக்கர் அவர்கள் செஞ்சதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களே, ரசூல்லா காலத்தில் எல்லாரும் அந்த கருத்தில் இருந்தாங்களே, ரசூல் சொன்னது ஒரு ஆதாரம், ரசூல் காலத்தில் எல்லாரும் இருந்தது ஒரு ஆதாரம், அபூபக்கர் இஜ்மா செஞ்சது ஒரு ஆதாரம். இந்த 3க்கு மாத்தமா உமருடைய சொல்லி இருக்குன்னு நான் சொன்னேன். அந்த ஹதீஸ் சொல்லுதா? அவசரப்படுறேன்ட்டு காரணம் காட்டுறாங்க. காரணம் தான் காட்டுறாங்க, நீ அவசரப்பட்ட விட மாட்டேன், நான் சட்டமாக்கிடுவேன். அது எப்படி நீங்கள் அபூபக்கர் இஜ்மா மீறினீங்கன்னு நீங்கள் கேட்டிருக்கணும். உமர் அவர்கள் அபூபக்கர் இஜ்மா எப்படி மீறலான்ட்டு வெறுமன உமர் அவர்கள் மட்டும்தான் சஹாபியை பின்பற்றுவதற்கு உங்கள் கருத்துப்படி சஹாபியில் மதிக்கிறேன்னு உமர் மட்டும்தானே? அவங்களுக்கு மேலான இடம் அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கு இல்லையா? அப்போ அபூபக்கர் காலத்தில் இருந்துச்சு ஒன்று இருந்திருக்கு, அது உமரை மாற்றினார்னா எது இஜ்மா? இப்போ எந்த முரண்பட்ட 2 இஜ்மாவில் எதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? ஒருத்தர் இஜ்மா செஞ்சுட்டு இப்போ இந்த மாற்றவே கூடாதுங்கிறீங்களே, அதன்படி உமர் செஞ்ச இஜ்மா நீங்கள் ஏற்றுக்கலாமா? இஜ்மா செஞ்சுட்டா மாற்றவே கூடாதுல்ல. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஆதாரத்தையும் வச்சு அபூபக்கர்கள் இஜ்மாவும் செய்திருக்கும் பொழுது அதை உமர் அவர்கள் மாற்றினார்னா அந்த இஜ்மா செல்லாதுன்னு சொல்லணும் உங்கள் வாதப்படி. அப்போ அவர் இஜ்மா செய்வதற்கு ஆதாரம் ஒன்றும் காட்டல அவர் அந்த ஹதீஸில்.
என்ன காட்டுறாரு? அவசரப்படுற, நிதானம் காட்டுற விஷயத்தில் அவசரப்படுறியா? இதை சொன்னா உமர் மாத்திட்டார். சொந்தமா மாத்திரம் இருக்குது. நானே சொல்றேன், சொந்தமா மாத்திரம் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னது மாத்தமா செஞ்சார்னு ஹதீஸ்ல இருக்குதா? நான் போட்டு கையில மடியில் போட்டு சொல்றேன்னா, நேரடி அர்த்தம் தானே செஞ்சிருக்கிறேன். அப்ப இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். கேட்டா உமர் இஜ்மாவை யாராவது மீறி இருக்கிறார்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்னு அப்பாஸாவது மீறி இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. அது அறிவித்த இப்னு அப்பாஸ் அதான் அளவுகோல். அப்போ உமர் ரலியல்லாஹு செஞ்சது அதுக்கு முந்தின இஜ்மாவுக்கு மாத்தமா இருக்குன்னு உங்களுக்கு சிந்தனை வரமாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாத்தமா இருக்குன்னு உங்களுக்கு வரமாட்டேங்குது. ஒரு இஜ்மா பிளஸ் ஒரு ஹதீஸு, 2 இஜ்மா ஒரு பிளஸ் ஹதீஸு. ரசூலுல்லாஹ் ஹதீஸ் ஒன்று, ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது ஒரு இஜ்மாவு, அபூபக்கர் காலத்து இஜ்மாவு, 2 இஜ்மா ஒரு நஸ்ஸு. அதுக்கு மாத்தமா ஒரு பின்னாடி ஒரு இஜ்மா செஞ்சா எப்படி? யார் மறுக்கலைன்னா அந்த ஷாஃபி இமாம் சொல்லிட்டார கருத்து, மாற்று கருத்து தான் வாய மூடிட்டு இருப்பாங்கன்னு, அதான் மேட்ரு. அப்போ இதை கேட்டால் ஒரு பயங்கரமான விஷயம் மாதிரி இஜ்மாவுக்கு ஆதாரமாக இது. சரி, அப்படி எடுத்தாலும் இது எப்படி நீங்கள் எல்லாம் கூடி எடுக்கிறதுக்கு எப்படி ஆதாரமாகும்? நீங்கள் சொன்னீங்களா 2வது ஒரு இஜ்மா, சஹாபாக்களை விட்டுருவோம், நம்மெல்லாம் பிரிச்ச புது புது விஷயங்கள்லாம் வருது, 6000 ஆயத்துலையும் 4000 ஹதீஸ்லாம் மட்டும் இருக்காது, நேரடியாக இருக்காது, நம்ம தான் விளங்கணுங்கிறீங்களே, இதுக்கு எப்படி இது ஆதாரமாகும்? இதான கேள்வி. அப்போ இதை ஒரு மேட்டராக நான் என்ன செய்கிறேன், பதிவு பண்ணுறேன். அடுத்து இது யாராவது மாறி இருக்கிறாங்களா? இப்போ உமர் அவர்கள் செஞ்ச தப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை பிந்தி வந்தவங்க மாற்றிருப்பாங்கல்ல. நீங்கள் அடிக்கடி மேடையில் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லான்னு சொல்லுவீங்களே, அந்த இப்னு தைமியா அவங்க சொல்கிறாங்க நிறைய சஹாபாக்கள் மாற்றி தீர்ப்பளிச்சிருக்காங்கன்னு. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அவர் சொல்கிறாரு, வஹாதல் கவுலு உலா எல்சமின் இல்லா தல்கத்துன் வாஹிதா சொல்லி அன்னஹு முஹர்ரம், ஹராம் சொல்லக்கூடாது, ஆனால் சொன்னால் ஒரு தலாக்கு தான் ஏற்படும் என்று இப்னு தைமியா சொல்லிவிட்டு, வஹாதல் கவுலு மன்கூலுன் அன் தாயிஃபத்தி மின ஸலஃபி வல் ஹலஃபி மின் அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களில் ஹலஃபு சலஃபு எல்லாரிடமிருந்தும் இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிஸ்லு ஜுபைர் பின் அவ்வாம், ஜுபைர் பின் அவ்வாம் உமருடைய சொல்லை மறுத்திருக்கிறார்கள், மாற்றி ஃபத்வா கொடுத்தார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் மாற்றி ஃபத்வா கொடுத்தார்கள். ஒ யுர்வா அன் அலியின் ஒப்னு மசூதின் ஒப்னு அப்பாஸின் அல் கவுலானி. நீ இப்னு அப்பாஸ் மாத்தாராண்டீங்களே, இப்னு அப்பாஸ் 2ம் சொல்லியிருக்காரு. மாத்தினார் என்று ஒன்று சொல்லி இருக்குது, அதை ஒட்டி செஞ்சார் என்றும் ஒரு சொல்லி இருக்கு. 2 கவுல் இருக்கிறது. இப்னு மசூதுக்கு 2 கவுல் இருக்கிறது. அலி அவர்களுக்கு 2 கவுல் 2 சொல் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒஹுவ கவுலு கதீரிமின தாபியின் உமன் பாதகும், தாபியன்கள் அதுக்கு பிந்திய வந்த ஆட்களுடைய அதிகமான பேருடைய சொல்லும் அதுவாகத்தான் இருக்கிறது. கதீர் அதிகமான பேர். மிஸ்லு தாவூசின், தாவூஸ் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறவர் தாவூஸ் தான். இப்னு அப்பாஸ் அறிவிக்கிற தாவூஸ் உமர் செஞ்ச சரியில்லை, அபூபக்கர் தான் ஏற்றுக்கிறவன் ஃபத்வா கொடுத்துருக்கிறாரு. ஹல்லாஸ் இப்னு அம்ரு ஃபத்வா கொடுத்துருக்கிறாரு. முகமது இஸ்ஹாக் ஃபத்வா, இதில் இப்னு தைமியாட வாசகம் ஃபத்வா கொடுத்துருக்கிறார். ஓஹோ கவுலு தாவூதுன்னு சொல்லக்கூடியவர் இதை சொல்லியிருக்கிறாரு. அக்ஸரி அஸ்ஹாபிஹி, அவருடைய அதிகமான தோழர்கள் இதை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன விளங்குது? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் செய்யப்பட்ட அந்த முடிவு பின்னரும் மறுக்கப்பட்டு விட்டது, முன்னர் செய்த முடிவுக்கும் மாற்றமாக இருக்கிறது என்று சொல்லி அதை நாங்கள் விமர்சித்ததுக்கு இஜ்மாவுக்கு ஆதாரமாக காட்டுறாரு. பற்றியெல்லாம் நாங்கள்லாம் என்ன செய்கிறோம், உமர் சொன்னது அப்படி இஜ்மாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதான் ஏன் ஏற்றிங்கன்னு கேட்குறேன். நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பது ஆதாரமா? ஏன் ஏற்றிங்க? இந்த அபூபக்கர் இஜ்மாவுக்கு பதிலை சொல்லிட்டு ஏற்றுக்கிறங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு பதிலை சொல்லிட்டு ஏற்றுக்கிறங்க. அப்போ அந்த உமருடைய தீர்ப்பை மாற்றி ஃபத்வா கொடுத்தாங்களே சஹாபாக்கள், அவங்களாம் யார்? இஜ்மா மறுத்த வழிகேட்டர்களா? இஜ்மா மறுத்த கெட்டவங்களா? சுன்னத்து ஜமாத்துக்கு முதல் எதிரிகள் அவங்களெல்லாம். அப்போ இதுதான் உங்களுடைய பாயிண்ட் பாருங்கள். ஒருத்தனை எதிர்க்கலை, எல்லாமே தப்பான தகவல்களையாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள், எல்லாமே தவறான விஷயங்களாக இருக்கிறது. அதனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புகழுக்கெல்லாம் இது களங்கம் கிடையாது. இதெல்லாம் இருக்குது, நிறைய நடந்திருக்கு. அதை கவனித்து பார்த்தால் சஹாபாக்களுக்கு முன்னாடி அப்படி முன்னப்பின இருக்கும். அவங்களுடைய தியாகத்திற்காக வேண்டி அல்லாஹ் முன்னப்பின இருந்தாலும் மன்னிப்பான். அவங்க சொர்க்கவாசிகள் என்பது இது மாற்றாது. அல்லாஹ்வுடைய ரசூல் நற்செய்தி சொன்ன பிறகு மாறாது. அவங்க செஞ்ச தவறு இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்த அந்த அந்தஸ்தை கொடுப்பான் என்று தான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, ரசூலுல்லாவுக்கு மாத்தமா அபூபக்கருக்கு மாத்தமா செஞ்ச முடிவை நாங்கள் ஏற்றுக்குருவோம்னு சொல்லி அபூபக்கரையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் புறக்கணிக்கிறது எப்படி நியாயமாகும்? இதை நீங்கள் என்ன செய்யணும், சிந்திக்க வேண்டும். அடுத்ததாக அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஸல்லல்லாஹு அலைக்க என்று எல்லாரும் சொல்லலாமான்னு கேட்கும் பொழுது, சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை பயன்படுத்தும் பொழுது அப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் ஸலவாத்து சொல்வதை பற்றி கேள்வி வரும் பொழுது இந்த ஸலவாத்தை சொல்லுங்க, கைஃப நுஸல்லி அலைக்க யா ரசூலல்லாஹ்னு கேட்கும் பொழுது
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவருடைய நூல்களில் எழுதப்பட்டிருந்த வாசகங்களை எடுத்துக்காட்டி நீங்களும் செயல்பாட்டில் ஏற்றுக்கிட்டு தானே இருக்கிறீங்க. அப்புறம் ஏன் நீங்கள் அந்த பேரை மறுக்கிறீங்க? பேரோடு உங்களுக்கு என்ன விரோதம்? செயல்பாட்டில் அங்கீகரிச்சிருக்கிறீங்க, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்கிறீங்க. குரான் விஷயத்தை சொல்கிறீங்கன்னா குரானை கருத்தாவாக ஏற்றுக்கிட்டோம், தகவலாக ஏற்றுக்கிட்டோம். அது இஜ்மா இல்லையா? தகவலாக சொல்கிறது வர்றது இஜ்மா இல்லையாங்கிற எல்லாரும் சேர்ந்து இந்த தகவலை அங்கீகரிச்சுக்கிறதுங்க கூடிய. நான் சொன்னேன்ல, இஜ்மாவுக்கு 2 வகை இருக்குது. ஒன்று ஆய்வோட சம்பந்தப்பட்டது, இன்னொன்று அங்கீகாரத்தோட சம்பந்தப்பட்டது. அங்கீகாரத்தோட சம்பந்தப்பட்ட இஜ்மா தானே அதுவும். அதை எல்லாருமே அந்த தகவலா நபி சொன்னாங்கிறதுக்கு தான் ஏற்றுக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தினால தான் ஏற்றுக்கிறோம். 2 சஹாபி சொன்னால் கூட ஏற்றுக்குருவோம் தான். 2 சஹாபிங்கிற இடத்துல 2000 சஹாபிகள் சொல்லியிருக்கிறாங்கன்னா அதை ஏற்கிறோம்னு சொன்னால் அது இஜ்மா ஆகாதா? மாறுபட்ட கருத்து இல்லாமல் ஒன்றுபட்ட கருத்தோடு ஒரு தகவலை தர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து எத்தனை தகவல்கள் மாறுபட்ட கருத்தோடு வந்திருக்குது, ஏராளமான கருத்துக்கள் அப்படி வந்திருக்குது. இது அப்படியே அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. இதை சொல்றதுல என்ன தவறு? இதைத்தான் நம்ம உங்களுக்கு முன்னால எடுத்து வைக்கிறோம். இதல்லாம அவர்களுடைய நூல்களிலிருந்தே எடுத்துக்காட்டியும் கூட நாங்க சொன்னதெல்லாம் ஆதாரம் ஆயிருமா? அட, நீங்க சொல்றத ஆதாரம்னு எடுத்து காட்டுறோம். அங்கீகரிச்சிருக்கிறீங்களே, இப்ப ஏன் மாறுபட்டு பேசுறீங்க, மறுத்து ஏன் பேசுறீங்க? இதுக்கு தான் அந்த எடுத்துக்காட்டணுமே தவிர உங்களை போய் யாராவது ஆதாரமா காட்டுவாங்களா? அப்படி ஆதாரம் காட்டப்படுவாங்க அளவிற்கு நம்மெல்லாம் உயர்ந்து போகல, எடுத்துக்காட்டா காட்டுறோம். இந்த மாதிரி நீங்களே செஞ்சிருக்கிறீங்க, அப்புறம் பேசுறீங்களே. இன்னொன்னு சொன்னார், நாங்கள் 80களில் இருந்து தான் சொல்லியிருக்கிறேன், 80ல இருந்து சொல்லல. 80களில் இருந்து என்று சொன்னால் 80ல இருந்து 90 வரைக்கும் உள்ளது கட்டுப்படும். அதனால 86ல் நான் எழுதியிருந்தாலும் கூட அதுவும் அதில் கட்டுப்படும். இதுவே இவ்வளவு பெரிய கூட்டத்தில் கிளிப்ஸ் போட்டு காட்டி பச்சையா எடுத்து சொன்னதுக்கு பிறகு இப்படி ஒரு பல்ட்டியா? நீங்களே கேளுங்க திரும்ப. 80ல இருந்துன்னு சொல்றாரா, 80களில் இருந்துன்னு சொல்றாரா? கொடுப்பா. கூடாது. அஸ்ஹாபிங்கிற இந்த ஹதீஸ்களை எல்லாம் எப்போ சொல்லியிருக்கிறோம்? இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற 1980களில் இருந்து சொல்றோம். 80களில் இருந்தல்ல, 80ல் இருந்து. இப்ப சொன்ன இந்த விஷயங்கள் எதுவுமே நான் இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற 1980களில் இருந்து சொல்றோம். 80ல் இருந்து. சரி, உங்களுக்கு 80களில் இருந்து கேட்குது போல இருக்குது, நமக்கு 80ல் இருந்து தான் கேட்குது. சரி, நீங்க ஒன்றும் சத்தம் போட வேண்டாம், கேளுங்க. உங்களுக்கு அமைதியா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ். ஏத்துக்கிறலண்டா 80களில் இருந்துட்டான்னா 80ல இருந்தே வருதுன்னு தானே அர்த்தம். அதை ஏன் மாற்றி பேசணும்? ஏத்துட்டு போக வேண்டியதானே. அதுக்கு முரணா பேச வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அப்படிங்கிறத தான் நான் அதை எடுத்து காட்டினேன். அதே மாதிரி தலாக்குடைய விஷயத்தில் சொன்னாங்க. 3 தலாக்க எதுக்கு முன்னால இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய சொல்ல, ஷாஃபி அப்படி இவங்க சொல்லு இவங்க சொல்லலாம், பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் அந்த மாதிரி எடுத்து காட்டினா அவங்க சகிச்சுக்கிறணும். நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்றாரு. பொறுப்பேற்கிறது பொறுப்பேற்காதல்ல, பிறருடைய அறிவிப்பாளருடைய அலசலுக்கு மட்டும்தான் மற்றவங்களுடைய இமாம்களுடைய பேரை சொல்லணும்னு நம்ம கண்டிஷனில் எழுதியிருக்கிறோம். இருந்தாலும் சொல்றாரு, நான் அதை குறையா சொல்லலை, கண்டிஷனுக்கு மாற்றமா நடக்கிறாரு, நம்மளும் யாருடைய பேரை சொன்னாலும் சகிச்சுக்கங்கிறதுக்காக வேண்டி அதை நான் சொல்றேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய அவங்களுடைய சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடிமைகளுக்கு ஒரு வகையா பங்கிட்டாங்க. உமர் மாத்தமான கருத்து வச்சிருந்தாரு. அதனால அபூபக்கருடைய காலத்துக்கு பிறகு உமர் தன்னுடைய கருத்தை செஞ்சாரு. உமர் தன்னுடைய கருத்தின்படி அலி அதுக்கு முரணா இருந்தாரு. இருந்தாலும் அதை அமைதியா இருந்து கேட்டுக்கிட்டாங்க. ஹஜ்ரத் உமருக்கு பிறகு அலியா உஸ்மானா அவங்க அலி மாத்தினாங்க. இப்படி ஒரு 3 காலங்கள்ல மாறுபட்ட கருத்து இருந்தும் கூட அதை மாத்தி அமைதியா கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதனால உமர் 3 தலாக்கை 3ன்னு சொல்லி மற்றவர்கள் எல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்த காரணத்தினால் மற்றவர்களும் அதை அங்கீகரிச்சுக்கிட்டாங்கிற கருத்து வைக்க கூடாதுன்னு அவர் வாதிக்கிறார்.
நீங்களே சொன்னீங்க பயந்துக்கிட்டு எல்லாரும் அங்கீகரிச்சுட்டாங்கன்ட்டு. எல்லாருமே ஜனாதிபதிங்கிற காரணத்தினால அங்கீகரிச்சுக்கிட்டாங்க கூடிய வாதத்தை தானே வச்சிருக்கிறீங்க. இப்ப அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? முரண்படுறீங்களா இல்லையா? நீங்களே சொன்னீங்க எல்லாரும் பயந்துக்கிட்டு ஜனாதிபதிங்கிற காரணத்தினால பயந்துக்கிட்டு இதை அங்கீகரிச்சாங்க, ஏத்துக்கிட்டாங்க, பல இதை அப்படி அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க அதுக்கு உதாரணத்தை காட்டி இவங்கெல்லாம் மாறுபட்ட கருத்து கூட இருந்திருக்கலாம், இருந்திருந்தும் கூட அமைதியா இருந்திருப்பாங்க, ஜனாதிபதியை சொல்றாரே அப்படிங்கிறதுக்காக வேண்டி இருந்திருப்பாங்க. அப்ப அங்கீகரிக்கலன்னு அர்த்தம். கேட்டுக்கிட்டாங்க, பயந்துக்கிட்டு சும்மா இருந்துக்கிட்டாங்க. இப்ப ரெண்டும் முரண்படுதா இல்லையா? நிச்சயமா முரண்படுது. அப்ப இந்த மாதிரி மாறுபட்ட கருத்துக்களை ஏன் சொல்லணும்? நான் கேட்கிறேன், இந்த 3 காலத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னதை உமர் மாத்தினார், மாறுபட்ட இருந்த கருத்து காரணத்தினால. உமர் சொன்ன கருத்தை ஹஜ்ரத் அலி மாத்தினாங்க, மாறுபட்ட கருத்து வைத்திருந்ததுனால. அதே மாதிரி தலாக்குடைய விஷயத்தில் என்ன நடந்திருக்கணும்? மாறுபட்ட கருத்து இருந்திருக்குமே ஆனால் ஹஜ்ரத் உமர் போட்ட சட்டத்தை ஹஜ்ரத் உஸ்மான் மாத்தி இருக்கணும், ஹஜ்ரத் உஸ்மான் போட்ட சட்டத்தை ஹஜ்ரத் அலி மாத்தி இருக்கணும், அல்லது மற்றவர்களிலிருந்து யாராவது ஒரு சஹாபியாவது மாறுபட்ட கருத்து சொல்லி இருக்கணும். எங்கேயுமே சொல்லப்படலையே. அப்ப எல்லாருமே அங்கீகரிச்சிருக்காங்க கூடிய அர்த்தத்தில் தானே அது வந்திருக்குது. ஏன் மறுக்கணும்? ரெண்டாவது பாருங்க, இது ஹதீஸாக இல்ல, அந்த காலத்தில் நடந்த தகவலாக இப்னு அப்பாஸ் சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நபியுடைய காலத்திலும் அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலும் ஹஜ்ரத் உமருடைய முந்திய 2 ஆண்டு காலங்களிலும் 3 ஒன்றாக கருதப்பட்டது, 3 ஒன்றாக கருதப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. நபி சொன்னாங்கன்னு இல்ல, அபூபக்கர் சொன்னாங்கன்னு இல்ல, ஹஜ்ரத் உமர் ஆரம்ப காலத்தில் சொன்னாங்கன்னு இல்ல, ஒரு அந்த காலத்தில் நடந்த நிகழ்வாக காட்டப்பட்டது. இந்த நிகழ்வு ஏதாவது ஒரு வரலாறை கொண்டு நிரூபிச்சிருக்கணும். இந்த இடத்துல தலாக் கொடுத்தாங்க, இப்ப 3ஆ விட்டாங்க, அதை 1 தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்குனாங்க, அல்லது அபூபக்கர் ஆக்குனாரு, ஹஜ்ரத் உமரும் ஆக்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஏதாவது ஒரு நிகழ்வு. இத்தனைக்கும் சஹாபா அபூபக்கர் ரலியல்லாஹு காட்சி அல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காலத்தில் கூட 3 தலாக்குகள் விடப்பட்டது. அதை 3ஆகத்தான் அங்கீகரிக்கப்பட்டது. வரலாறு இருக்குது, ஹதீஸ்கள் இருக்குது. நான் சொல்ற ஒரு ஹதீஸ் தாரகுத்னியில வருது. நான் சனதுகளுடைய அதனுடைய ஊர்ஜிதங்களையும் நான் எழுதியிருக்கேன், பதிஞ்சிருக்கிறேன். அதை விவாதத்தில் சொல்ல முடியாது, வேணும்னா அந்த காகிதத்தை தர்றேன், உங்களுக்கு படிச்சு பார்க்கலாம். ஹதீஸ்ல வருது, சலமத் இப்னு அபூ சலமத் இப்னு அப்துர் ரஹ்மான் அன்-நபிஹி அன்ன அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபின், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தல்லக இம்ராத்தஹு துமாதுர பின்த அல் அஸ்பஇல் கல்பியா. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் தமது மனைவி துமாதர் என்ற பெண்ணை அவர்கள் தலாக்கு விட்டார்கள். சலாச தத்லீகாத்தின், 3 தலாக்குகள் விட்டார்கள். ஃபீ கலிமத்தின் வாஹிதத்தின், ஒரே வார்த்தையை கொண்டு. உனக்கு 3 தலாக்கு, உனக்கு முத்தலாக்கு அப்படின்னு இருக்கணும், அல்லது ஒரே கலிமாண்டா தலாக்கு தலாக்கு தலாக்கு. ஃபீ கலிமத்தின் வாஹிதத்தின், ஒரே வாசகத்தை கொண்டு, வார்த்தையை கொண்டு 3 தலாக்கை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் தமது மனைவி துமாதருக்கு தலாக்கு கொடுத்தார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூ சலமா இப்னு அப்துர் ரஹ்மான் சொல்றாங்க, இது தலாக்கு விட்டாரு, ஆனா ஃபலம் யப்லுகுனா அன்ன அஹதம் மின் அஸ்ஹாபிஹி ஆபதாலிக, எந்த சஹாபியும் இதை குறைப்படுத்தல, குறை சொல்லல. 3 தலாக்கு விட்டாரே அப்படிங்கிறதுக்காக குறையும் சொல்லல. 3 தலாக்கு விடலாம், தேவைப்பட்டால் ஒரே இடத்தில் விடலாம், விடப்பட்டிருக்குது. ஒரே வார்த்தையை கொண்டு முத்தலாக்குகள் விடப்பட்டது. இதை மறுத்து பேசல யாருமே. ஒரே தலாக்கா இருந்திருந்தா மறுத்து பேசியிருப்பாங்க. ஏப்பா 3 விட்ட, 1 வச்சுக்கன்னு சொல்லியிருக்கணும். 3ஐ ஒரு வார்த்தையால் விடுறார். ஃபலம் யப்லுகுனா அன்ன அஹதம் மின் அஸ்ஹாபிஹி ஆபதாலிக். அதே தாரகுத்னியில இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஹஜ்ரத் ஹஃப்ஸ் இப்னுல் முகீரா ரலியல்லாஹு அன்ஹு தல்லக இம்ராத்தஹு ஃபாத்திமத பின்த் கைஸின் அலா அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஃப்ஸ் இப்னு முகீரா தனது மனைவி ஃபாத்திமாவை நபியுடைய காலத்தில் தலாக் விட்டார்கள். சலாச தத்லீகாத்தின் ஃபீ கலிமத்தின் வாஹிதத்தின், ஒரே வார்த்தையில் முத்தலாக்கை கொடுத்தார்கள்.
அபானஹா மின்ஹு அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனைவியை கணவனை விட்டு நபி பிரித்து வைத்தார்கள். அபானஹா, அந்த பெண்ணை பிரித்து விட்டார்கள். மின்ஹு, கணவனை விட்டும், அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி பிரித்து வைத்தார்கள். வலம் யப்லுகுனா அன்னன் நபிய ஆவதாலிக அலைஹி, நபி அவர்கள் மீது கடிந்து கொள்ளவில்லை, கோபம் கொள்ளவில்லை, குறை காணவில்லை. வரலாறு பாருங்க, நபியுடைய காலத்தில் 3 தலாக்கு விடப்பட்டிருக்கா இல்லையா? ஒரே களிமாவை கொண்டு விடப்பட்டிருக்கா இல்லையா? நபி பிரிச்சு வச்சுட்டாங்களா இல்லையா? அப்ப பிரிச்சு வச்சதுல இருந்து தெரியுதே, அந்த தலாக்கு 3ஆக இருந்தா தானே. ஒரு தலாக்கா இருந்திருந்தா பிரிக்க முடியுமா? அதுலயும் லாஜிக்காக பேசுறாங்க. அவங்க பேச்சில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு லாஜிக்கு கேளுங்க. ஒரு தலாக்கு விட்டுட்டாலே அவன் மனைவி இல்லைன்னு ஆயிட்டா, திரும்ப தலாக்கு எப்படி விடுவ அப்படின்னு கேட்கிறார். இல்லையா? ஒருத்தன் 3 தலாக்குன்னு சொன்னா ஒரு நேரத்தில் ஒரு தலாக்கு என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உமர் என்ன பண்றாரு? முடியாது, 3 மக்கள் வந்து இந்த முத்தலாக்கு கேலி பண்ண காரணத்தினால் உமர் என்ன பண்றாரு? இனிமே யாராச்சும் முத்தலாக்குன்னு சொன்னீங்க 3 தலாக்கு ஆக்கி விடுவேங்கிறார். ஆக்கி விட்டு அவர் சட்டம் ஆக்கினார் வருது. அது உமர் செஞ்சால் தப்பு தான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாத ஒன்றை உமர் ரசூலுல்லாஹ் காலத்துல வந்து இப்படித்தான் இருந்துச்சு. அவர் என்ன பண்றாரு? எல்லாரும் 3 தலாக்குங்கிறீங்க, முத்தலாக்குங்கிறீங்க, இனிமே இந்த மாதிரி ஒருத்தன் யூஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நான் சட்டத்தை மாத்துறேன் அப்படின்னு என்ன பண்ற? அப்படி சொல்லிவிட்ட முஸ்லீம்கள் அப்படி இருக்குது. அப்படி சொல்லிவிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா, இனிமே யாராவது முத்தலாக்குன்னு சொல்வீர்களே ஆனால் நீங்க 3 தலாக்கு சொன்னதாக நான் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதியா இருந்த காரணத்தினால அவர் ஆர்டர் பண்றாரு. அந்த ஆர்டர் தப்பு. உமர் அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ கடைசியாக ஒரு கிளிப்பிங் போட்டு காட்டினாங்க. அதுதான் நானே சொல்லிட்டேனே, இந்த சபையில் வாட்சி எத்தனை சொன்னேன், அபூபக்கர் உமர் செஞ்சாலும் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு மாற்றமாக இருக்கிறதுனால அது தவறு தான் சொல்லி அது பெரிய ஆதாரம் காட்ட வேண்டிய இந்த சபையில் எடுத்து வச்ச விஷயந்தான். சரியா, அது இருக்கட்டும். இப்போ முக்கியமாக வந்து உமர் ரலியல்லாஹுனுடைய மேட்டரை ஒரு ஃபைனல் கொண்டு வந்தால் தான் இதுக்கு தீர்வு வரும் இல்லையா? அதை முடிச்சுட்டு ஒன்றுக்காக வருவோம். அதுக்கு இடையில் சொன்ன விஷயங்களையே திருப்பி பதில் சொன்ன விஷயங்களையே அந்த பதிலை புரிஞ்சிக்கிறாம திருப்பி சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நான் பார்க்குறேன். இப்போ குர்ஆனை ஏற்றுக்கிட்டோங்கிறோம், இஜ்மாவில் தான் ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. இதை நான் விளக்கம் அழகாக சொல்லியிருக்கிறேன். புரிஞ்சுக்கிறதுக்கு 2 உதாரணம் சொன்னால் உங்களுக்கு விளங்கிக்கிறோம். இப்போ பள்ளிக்கூடத்தில் ஒரு முதல்வர் முடிவெடுத்து நாளைக்கு லீவுங்கிறார். இந்த லீவுன்ற அவர் சொன்னதை இவங்க எடுத்துகிட்டு போய் எல்லா பசங்கள்டையும் சொல்கிறாங்க. ஏகமானதா அம்புட்டு பேர் போய் சொல்கிறாங்க. இதில் லீவை முடிவெடுத்தது யார்? முதல்வர். அம்புட்டு பேருமா? முதல்வர் முடிவெடுத்தார். முடிவு முதல்வர் தான் எடுத்தார். அந்த நியூஸை கொண்டே எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதுதான் குர்ஆன் விஷயம். விளங்க வித்தியாசம். முடிவு யாரும் எடுக்கலை. பள்ளிக்கூடத்துக்கு லீவுன்னு 100 மாணவர் வச்சு விட்றாரு. 100 மாணவர்கள் வரல, 100 மாணவர் வந்திருக்கிறான். பள்ளிக்கூடம் நாளைக்கு லீவு. இந்த 100 போய் 100 பேர்ட்டையும் சொல்கிறான். இஜ்மா 200 இஜ்மாவா? அவங்கள முடிவு எடுத்தாங்க லீவுங்கிற தகவலை பாஸ் பண்ணாங்க. லீவுன்ற முடிவை எடுத்தவர் யார்? அப்போ நீங்கள் சொல்லுவீங்களா 100 மாணவர்களும் சேர்ந்து இஜ்மா செய்து லீவை முடிவெடுத்து விட்டார்கள் சொல்லுவீங்களா? ஒரு முதல்வர் வந்து பொங்கலுக்கு 100 ரூபா பணம் தருவோங்கிறாரு. அந்த செய்தியை எல்லா பேப்பர்காரனும் இஜ்மாவாக மக்கள்கிட்ட கொண்டு போகிறான். எல்லா டிவிக்காரனும் இஜ்மாவாக மக்கள்கிட்ட கொண்டு போகிறான். எல்லா டிவிக்காரனும் முடிவெடுத்தான 100 ரூபா கொடுக்குற முடிவை. 100 ரூபா கொடுக்குற முடிவை எடுத்தது முதல்வர். அந்த நியூஸை கொண்டு போய் சேர்த்தது இஜ்மா. உடனே இஜ்மா அனைவருடைய முடிவையும் ஏற்றுக்கொண்டார்கள் உலகத்தில் யார் சொல்லுவாங்களா? அப்படி தான் குர்ஆன் விஷயமெல்லாம். குர்ஆன் அவங்க ஒன்றும் முடிவெடுக்கலை. அல்லாஹ்வுடைய தூதர் முடிவெடுத்து எங்களுக்கு சொன்னார்கள். அந்த தகவலை நிறைய பேர் அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தகவல் வந்து கொண்டே இருக்கிறது. முடிவை அவர்கள் எடுக்கவில்லை. அதனால் இதையே திருப்பி குர்ஆன் நீங்கள் எஜ்மா பண்ணீங்க, குர்ஆன் எஜ்மா பண்ணீங்க என்று சொல்வது வந்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு வாதமாக தெரியவே இல்லை. அடுத்து என்ன பதில் சொன்னதுக்கெல்லாம் திருப்பி கேட்குறீங்க. அதாவது ஒருவர் சொன்னால் ஏற்றுக்கிறனாங்கிறீங்க, நிறைய பேர் சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டீங்களா? ஆய்வு செஞ்சு சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டீங்களாங்கிற ஆய்வுக்கும் சும்மா ஏற்றுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருவர் சொன்னால் ஏற்றுக்கிற போது ஆய்வு அடிப்படையில் ஏற்றுக்கொள்வோமே, ஆனால் கொஸ்டின் பண்ணுவோம்.
இஜ்மான்னு நீங்கள் சொல்ல அடிப்படையில் வாயை திறக்கக்கூடாது, கண்ணை மூடிட்டு ஏற்றுக்கிறது, ஆதாரத்தெல்லாம் கேட்க வேண்டியதில்லை, அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால ஒரு ஆள் சொன்னாலும் அனைவர் சொன்னாலும் சரிதான், ஆதாரத்தினால தான் அந்த முடிவை எடுக்கிறமே தவிர அனைவரும் சொன்னார்கள் என்பதற்காக அந்த முடிவை யாருமே எடுக்கிறது கிடையாது. அடுத்து நான் எவ்வளவு ஒரு அழுத்தமான ஒரு பாரதூரமான கேள்வியை கேட்குறேன். என்ன கேட்குறேன்? அபூ ஹனீஃபா அவங்க 2 மசாயில் 2 உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க, பதில் சொன்னால் வரிசை எடுத்து வைக்கலாம்னு 2 மசாயில் எடுத்து காட்டி மூக்கில் மட்டும் சைதா செய்யலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி ஜக்காத்துடைய ஒட்டகங்களுக்கு அந்த சூடு போட்டு அடையாளம் போடுவது அது மக்கூருகு கூடாது என்று சொல்கிறாங்க. ஆனால் இதை செய்யலான்னு இஜ்மா இருக்கிறது, மூக்கில் சைதா செய்யக்கூடாதுன்னு இஜ்மா இருக்கிறது. இஜ்மா மீறிட்டாங்களேங்க, அவங்க நிலைமை என்னன்னு கேட்டால் அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, இது பதிலா? இது பதிலா? யாரை பற்றி கேட்குறேன்? யாரோ ஒரு தெருவில் போகிறவனை பற்றி கேட்குறேன். யாரை ஃபாலோ பண்ணி இஜ்மாண்டு வாதிடுகிறீர்களோ, நீங்கள் எந்த மதுஹபை பேரை சொல்லி கொண்டு இஜ்மா என்று சொல்கிறீர்களோ அந்த தலைவர், அவரை நீங்கள் எப்போ ஃபாலோ பண்ணுறீங்களோ ஏற்றுக்கிட்டீங்களோ அதுக்கு பதில் சொல்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. இப்போ நானே ஷாஃபி இமாமுடைய சொல்ல எடுத்து காட்டுறேன், எந்த கேள்வி வேணும் ஏன்ட்டு கேளுங்கன்னு சொல்கிறேனா இல்லையா? அப்படி தான் எடுத்து காட்டணும். ஒருடைய சொல்லை எடுத்து அபூ ஹனீஃபா இதை கூட நாங்கள் எடுத்து காட்டுவோம். எப்போ சரியான நாங்களே சிந்திச்சு பார்த்து கரெக்டு தான் தெரிஞ்சு இதில் ஏதாவது கேள்வி கேட்டால் நமக்கு பதில் சொல்ல இயலும், அப்போ நாங்கள் எடுத்து காட்டுவோம். அப்போ அபூ ஹனீஃபா இஜ்மா மீறி இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன நிலைப்பாடுன்னு கேட்டால் அவர் தான் போய் கேட்கணும். அவர்கிட்ட போய் நீங்கள் காரணம் கேட்க வேணாம், அவர் வழிகேடாரா இல்லை அது சொல்லுங்க. எனக்கு அவர் ஏன் எடுத்தாரு நாங்கள் உங்கள்கிட்ட பதில் கேட்கல, அது அவர் கேட்டுக்கணும், கபூர்ஸ்தானில் போய் கேட்டுக்கிறோங்க. நாங்கள் கேட்குற எதை கேட்குறோம்? இஜ்மாவுக்கு மாத்தமாக செஞ்சவர் வழிகேடரா, அதை நம்ம முடிவெடுக்கலாம்ல. அவரை வழிகேடு ஆளை பற்றி முடிவெடுக்க மாட்டோம் டைலாக் விட்டீங்கன்னா அது வழிகேடா, அபூ ஹனீஃபா செஞ்சது வழிகேடு அப்படி சொல்லுங்க. அதுதான் உங்கள்ட்ட கேள்வியாக கேட்டது. என்னத்துக்காக செஞ்சார்னு விளக்கம்னு நான் கேட்கல. அவர் என்னத்துக்கு செஞ்சாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு மதுஹபுங்கிறீங்க, அந்த மதுஹபுடைய கொள்கை இஜ்மாங்கிறீங்க, அந்த இஜ்மா உங்கள் மதுஹபுடைய தலைவரை ஓரம் கட்டிட்டு புறக்கணிச்சுட்டு இஜ்மாத்திக்கு மறுத்திருக்கிறாருன்னு காட்டுறேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? சரியான ஆளாக இருந்தா இஜ்மாவில் நாங்கள் அபூ ஹனீஃபா இமாம் வழியிலேருந்து மாறிட்டோம், தப்பாக செஞ்சிட்டோம், இதுதான் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறதான் கரெக்டு, சரியாக சொன்னால் ஏற்றுக்கிறவங்கிறீங்கல்ல, அபூ ஹனீஃபா செஞ்சதுக்கு உங்கள்கிட்ட ஆன்சர் இல்லை இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ நாங்கள் எதை வாதிடுறோமோ அதான் அபூ ஹனீஃபாவுடைய வாதமும். அபூ ஹனீஃபா இப்போ இருந்தாருன்னா இங்கே உட்காந்து எனக்கு பக்கத்தில் உட்காந்து அவர் வாதிட்டு இருப்பார். அவர் வாதிதான் நான் பக்கத்தில் துணையாக இருந்திருப்பேன். அபூ ஹனீஃபா இப்போ இருந்தாரையானால் உங்களுக்கு இந்த கேள்வியில் அவர் கேட்டுருப்பார், ஏன் அந்த கருத்தில் இருக்கிறனால தெரியுதா இல்லை அபூ ஹனீஃபா இமாம் சொன்னது. அப்போ நீங்கள் நேர்மையான ஒரு ஆளாக இருந்தால் என்ன செய்யணும்? நம்ம அபூ ஹனீஃபா இமாமை பற்றி தான் இதை நம்பிக்கிட்டு இருக்கோம், அவருடைய கொள்கை அடிப்படைலாம் எல்லாம் இருக்குது, அவரை இஜ்மா மீறி இருக்கிறாரு. இஜ்மா மீறுமா? இப்போ இஜ்மான்னு ஒரு கான்செப்ட் இஸ்லாத்தில் இல்லை, ஆதாரம் தான் முக்கியம், இஜ்மா இல்லைன்னு தெளிவாக தெரிகிறது. இதான ஒரு அந்த மதுஹபை மதிக்கக்கூடியவர்கள் செய்கிற முடிவாக இருக்கும். நேர்மையான வதண்டாவாதம் பண்ணுறவங்களும் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம், சபைக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுப்பது. கண்ணுக்கு முன்னாடி போட்டாச்சு, பதில் இல்லைன்னு உங்கள் வாயினால் ஒத்துக்கிட்டீங்க, நான் பதில் சொல்ல மாட்டேன், அவர்கிட்ட தான் கேட்கணும்ட்டீங்க, அவர்கிட்ட தான் கேட்கணுங்க. இப்போ ஷாஃபிக்கும் அதான் பதில். அப்போ ஷாஃபி இமாம் சொல்லியிருக்காரு, அது அவர்கிட்ட போய் கேட்கணும். அப்போ அஹ்மது பின் ஹம்பல் பொய்யன் இருக்கிறாரு, அது அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். இது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அடுத்து என்ன? இன்னொன்று சொல்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் ஆதாரமாக காட்டணும், வேறு எதையும் காட்டக்கூடாது என்று ஒப்பந்தத்தில் இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் காட்டலாமா, ஷாஃபியெல்லாம் காட்டலாமா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக கேட்குறாங்க. அதாவது எது இஜ்மாங்கிற விஷயத்துக்கு அது பொருந்தாது. ஏன்னா இஜ்மா குர்ஆன் ஹதீஸில் நீங்கள் இப்போ அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்கன்னு தான் காட்ட போறீங்க. அதுக்கு நீங்கள் ஆரம்பம் நீங்கள் உசூல் ஃபிக்கில் இருக்குது, உசூல் ஃபிக்கு நான் படிக்கலைன்னு சொன்னீங்களா? அப்போ ஏன் சொன்னீங்க? உசூல் ஃபிக்கை படிச்சிருந்தா அப்படி கேட்க மாட்டார்னா என்ன அர்த்தம்? உசூல் ஃபிக்கிலேருந்து நின்று பேசணும்னு எதிர்பார்க்குறாரு அவர். உசூல் ஃபிக்கு நான் படிக்கலைன்னு சொன்னாரா? உசூல் ஃபிக்குங்கிற குர்ஆனா, உசூல் ஃபிக்குங்கிற ஹதீஸா? அப்போ உசூல் ஃபிக்கு படிக்கலான்ட்டு நீங்கள் அவ்வளோ நீங்கள் எடுத்து வச்சாலும் அத்தனை எடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்க. தெளிவாக உசூல் எழுதி வைத்திருக்கிறார்கள், தெளிவாக உசூல் எழுதி அவர் செய்யும் போதெல்லாம் அது கரெக்டுங்க. நான் அவங்க எதை ஏற்றிருக்கிறார்களோ அதில் நீங்கள், நான் கூட ஆதாரத்துக்காக காட்டுறேன், இஜ்மான்னு நீங்கள் சொல்வது அம்புட்டும் பொய் இல்லை, உங்கள் ஆதாரத்தில் இல்லைன்னு காட்டுறதுக்கு தான் சொல்கிறேன். எதுக்காக நான் அவங்க சொன்னதுனால இஜ்மா இல்லைங்கிறேன்னா? இஜ்மா இல்லைங்கிறது இப்போ ஆதாரம் இல்லாத காரணத்தினால இஜ்மா கிடையாது, அதான் எங்கள் கருத்து. நீங்கள் எதை இஜ்மா சுன்ன, நாங்கள் சுன்ன ஜமாத்தெலாம் ஒரே மாதிரி இஜ்மாவில் இருக்கோங்கிறீங்க, இந்த பாருங்க உங்கள் சுன்ன ஜமாத்துன்னு காட்டினா இது என்னது? உங்கள் கொள்கையில் நீங்கள் கரெக்டாக இல்லைங்கிறதுக்கு தான் அது ஆதாரமாக காட்டப்படுதே தவிர அது குர்ஆனை கொண்டாந்து காட்ட இயலாது. நீங்களே முரண்படுறீங்கிறது குர்ஆனில் தான் காட்ட இயலும், உங்கள் முரண்பாடை வச்சு தானே காட்ட இயலும். நீங்களே ஆள்கால் மாற்றி மாற்றி பேசியிருக்கீங்கிறத குர்ஆனில் தான் காட்ட இயலும். நீங்கள் செய்வதித்தனாது இந்த மாதிரி பேச வேண்டிய குர்ஆனில் இருக்குமா?
அப்போ நீங்கள் முரண்பட்டு பேசுறீங்க என்பதற்காக தான் ஒரு ஆள் சஹாபி இஜ்மாங்கிறாரு, ஒரு ஆள் அந்த இஜ்மாங்கிறாரு, இந்த இஜ்மாங்கிறாரு, சுக்கூத்துங்கிறாரு, நசுங்கிறாரு, நக்கலுங்கிறாரு, ரையுங்கிறாரு, என்னென்னமோ சொல்கிறாரு. என்னங்க எதுங்க இஜ்மா குழப்புறீங்களங்க? எல்லாம் சுன்ன ஜமாத்துன்னு சொல்லிக்கிறீங்க. ஆளுக்கு என்னதுக்கு இஜ்மா வருது? அதான் பேச்சுங்க. அடுத்து என்னென்னு கேட்டால் இது மாதிரி உள்ள விஷயம் தான் சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னு கேட்டால் அபூ ஹனீஃபா இருந்தால் கேட்டிருப்போம். சரி, அந்த 80களில் போட்டு பார்த்துக்கினா அதுக்கு நான் அப்போ சொல்லிட்டேன், பேச மாட்டேன்ட்டேன். ஒரு தடவை தான் சொல்லுவேன், நீங்களே பார்த்து உறுதி பண்ணுங்க. 80களா அதனோட அர்த்தம் என்ன, நஜாத்தில் என்ன பார்த்துக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது, முக்கியம் அல்ல. அப்படியே ஒரு கிறுக்குத்தனமாக நான் ஒன்று மாற்றி சொல்லிட்டு அதனால் நிஜமாக நிலைநாட்டப்பட்டுருமா? அடே நானும் ஒரு மனுஷன், போன வருஷம் எழுதுன மறந்துட்டு இந்த வருஷம் மாற்றி எழுதிட்டேன், அதனால என்னங்கிறேன் தப்புன்னு போட முடிஞ்சு வச்சு டாபிக் அவ்வளோதான். இது என்னங்கிறேன், யாருக்கு இது வராது? இதெல்லாம் ஒரு ஆதாரமா? மனிதன்கிற முறையில் நேற்று சொன்னதை கூட மறந்துட்டு அபூ ஹனீஃபாக்கு பொய் பெரும் பொய் என்று நான் சொல்லிவிட்டு மறந்துட்டு போய் அறிவிச்சிருக்கிறாரு. இது அனைவருக்கும் உள்ள ஒரு மேட்ரு. இதையெல்லாம் எடுத்து காட்டுவது இந்த தலைப்புக்கு உள்ள விஷயமா இது. அதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அடுத்து உமருக்கு வந்துடுவோம். இந்த தலாக் விஷயத்தை சொன்ன உடனே தாரகுத்தி தந்துட்டாங்களா? எங்க சரி, அதாவது தாரகுத்தினில் ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி நான் பதிவு பண்ணிடுறேன். இப்னு அப்பாஸ் சொன்னாங்கல்ல, அது ஹதீஸு கிடையாது, அது ரசூல்லா சம்மந்தப்படலையாம். ரசூல்லா காலத்தில் இருந்துச்சுன்னு சொல்கிறாரு, அது ரசூல்லா சம்மந்தப்படலைங்க. ரசூல்லா காலத்தில் ஒன்று இருந்தாலேயே, அதான் அப்படி தான் கருதப்பட்டு இருந்துச்சின்னு சொன்னாலேயே அல்லாஹ்வுடைய ரசூல் தவறாக இருந்தால் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துருப்பான். அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்தில் அதுதான் இருந்தது என்று சொன்னாலேயே அது பலரையும் பார்த்தான் சொல்கிறாரு, அது ரசூல்லா சம்மந்தப்படுறாங்க, அதில் அது ஹதீஸ் ஆகுது. ஆனால் தாரகுத்தினில் அப்துல் ரஹ்மான் என்னஞ்சார், தலாக்கு விட்டார், அதை யாருமே சஹாபாக்கள் மறுக்கலை அப்படின்னு ஒரு காட்டுறாரு. அது ஹதீஸே இல்லது, அது ஹதீஸே இல்லை. சஹாபாக்கள் மறுக்கலைன்னு தான் வருது, ரசூல்லா மறுக்கலைன்னு அதில் என்ன செய்யலை, அவர் காட்டினதில் இல்லை. அதை ரசூல்லா சம்மந்தப்படாத ஒன்றை கொண்டாந்து காட்டி அவர் ஹதீஸை சொன்னேங்கிறாரு. ஹதீஸ் இல்லைங்கிறாரு, ஹதீஸ் இல்லாத பிடிச்சி ஹதீஸுங்கிறாரு. அது இருக்குது. அடுத்து முடிஞ்சோ சரி சரி, அதான் ரெண்டாவது நான் வரல சரியா. முதல் ஹதீஸ் ஒன்று தாரகுத்தினி ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது ஹதீஸ் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த தலாக்கு மேட்டரை ஃபினிஷ் ஆக்கல எல்லாம் சரியாக வந்துடும். தலாக்கு மேட்ரு விஷயத்தில் அபூபக்கருடைய நிலை என்ன, ரசூல்லா காலத்தில் இருந்தது என்ன, இப்போ அபூபக்கர் காலத்தில் செஞ்ச முடிவு இஜ்மா ஆகுமா ஆகாதா, அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நீங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு 2 இஜ்மா உங்கள் கருத்துப்படி உமர் இஜ்மா ஒன்று அபூபக்கர் இஜ்மா வருது, அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? உமருடைய கருத்தை பிந்தி வந்தவங்க மாற்றி இருக்க வேண்டும் என்று மாற்றி இருக்கிறாங்கன்னு இப்போ காட்டினேன், சஹாபாக்கள்லாம் மறுத்து இருக்கிறாங்கண்டு, அதனுடைய மருத்துவங்களுடைய நிலைமை என்ன? இதுகளுக்கெல்லாம் நீங்கள் விளக்கம் சொல்லிட்டு தான் என்ன செய்யணும், இஜ்மா நிலைநாட்டணும். தலாக் விஷயத்தையும் என்ன சரியான நிலைப்பாடுங்கிறத பேச வேண்டும். இப்போ அபூபக்கருடைய இஜ்மா உமர் மறுத்ததுக்கு காரணம் என்னங்கிறீங்க தெளிவுபடுத்தணும். உமர் சொன்ன முடிவை ஜுபைர் இப்னு அவாம் போன்ற பல சஹாபாக்கள் தாபியன்கள் நிறைய சஹாபாக்கள் மறுத்திருக்கிறார்கள் என்று இப்னு தைமியா அவங்க சொல்கிறாங்களே. அப்போ அந்த இஜ்மா மறுத்திருக்கிறாங்களா, அது அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? அந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், பதில் சொல்ல வேண்டும் என்று நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இஜ்மா இல்லைன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டீங்க, இஜ்மா எங்கே இல்லைன்னு நான் தான் இது அழகாக உதாரணம் காட்டிட்டேனே. குரானை ஏற்றுக்கொண்டது இஜ்மா அடிப்படையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை ஏற்றுக்கிட்டோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நிறைய பேர் அறிவிக்கிறாங்க, அவ்வளோதான். அல்லாஹ்வுடைய ரசூல் குரான் சொன்னாங்க, அது குரான் என்று ஏற்றுக்கொண்டோம். உனக்கு எப்படி தெரியும்? முன்காலத்தில் உள்ளது தகவல் வழியாக தான் தெரியும். நிறைய பேர் இதை உறுதிப்படுத்துகிறாங்க, தகவல் அறிவிக்கிறாங்க, ராவிகள் அதிகமாக இருக்கிறாங்க, அவ்வளோதானே தவிர இதை வச்சுக்கிட்டலாம் இஜ்மா நீங்கள் தானே இஜ்மா ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒன்று. இப்போ இது ஒரு இஜ்மா என்னங்க, ஹதீஸ் நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரு அறிவிப்பாளர் ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரே ஒரு அறிவிப்பாளர் ரசூலுல்லாஹ் சொன்னதை சொல்கிறாரு, அதை கூட ஏற்றுக்குறோமே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, திரும்பவும் அதே தான் அவங்க சொல்கிறாங்க. நபி சொல்லிட்டது நாங்களே ஏற்றுக்கிட்டோம், நானும் மறுக்கலை, நபி சொல்ல போது தான் ஏற்றோம். நான் சொல்ல வர்றது நபி சொன்ன தகவல் நமக்கு எப்படி சேர்ந்துச்சு. ஒரு ஆள் சொன்னார், அதுக்கும் 1000 பேர் சொன்னாங்க, இந்த ரெண்டுக்கும் ஒரே வித்தியாசமா? நபிகிட்ட இருந்த வந்த தகவல்கள் பல ரூபமாக பல கருத்து வேறுபாடுடனே எத்தனையோ தகவல் வந்திருக்குது. அதில் நமக்கு வித்தியாசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தனை எடுத்துக்கிட்டோம்,
ஒருத்தர் கருத்தை எடுக்கல, கருத்து வேறுபாடுகள் கொள்றதுக்கு இருக்குது. நம்ம சொல்ல வந்தது தகவல் தான். நான் தான் சொன்னேன்ல, இஜ்மாவுக்கு 2 வகை இருக்கு. அங்கீகாரத்தின் இஜ்மா, ஆய்வின் இஜ்மா. அங்கீகாரத்துடைய இஜ்மாவை ஏற்கணும், நீங்க ஆய்வுடைய இஜ்மாவை ஏற்று ஆகணும். நான் அதுக்காக அங்கீகாரத்துடைய இஜ்மாவை காட்டுறேன். எதை நீங்க குர்ஆனாக சொல்றீங்களோ அதுவும் அங்கீகாரத்தின் இஜ்மா. தகவலா வர்றதுக்கு பேர் தான் அங்கீகாரம். அங்கே ஆய்வு செய்ய வேண்டிய வேலையே இல்லை. ஆதாரம் இருந்தா தான் அத்தனை பேருடைய விஷயம். ஆதாரம் இருந்தா இஜ்மா எதுக்கு ஏற்படுது? குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இருந்திருந்தா இஜ்மாவே ஏற்பட்டிருக்காது. இஜ்மா ஏன் ஏற்படுது? தெளிவான ஆதாரம் கிடைக்கல. அவங்கெல்லாம் ஆய்வு செஞ்சு இது இஸ்லாத்திற்கு மார்க்கத்துக்கு ஒத்த கருத்திருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு அறிஞர் பெருமக்கெல்லாம், ஆய்வாளர்கள் எல்லாம், நல்ல மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்கன்னா நிச்சயம் அதுல சத்தியம் இருக்கும். இந்த முறையில தான் அது அங்கீகரிக்கப்படுது. தவிர அது அல்லாம நம்ம குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் இருந்தா அதை எடுத்துக்கிறோம்னா, ஆதாரம் இருந்தா இஜ்மாவுக்கு தேவையில்லையே இங்க. அதனால அது இஜ்மா என்பதற்கு காரணமே நபர்களை வச்சுதான். ஆய்வு ஆதாரம் அப்படின்னு சொன்னா ஆதாரம் இருக்கும்போது இஜ்மாவை பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. அதே மாதிரி தலாக்குடைய விஷயத்தை அவங்க பெருசா சொன்னாங்க. இது சஹாபாக்குடைய காலத்தில் நடந்தது, நபிக்கு தொடர்பில்லாத இவர் ஹதீஸுங்கிறாருன்ட்டு. அடுத்த ஹதீஸை படிச்சனே அதை பார்க்க வேணாமா? ஒரு ஹதீஸை படிச்சீங்க, தாரு குத்தினியில சொல்லிட்டீங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து தலாக்கு விட்ட செய்தியை சொன்னீங்க. இது சஹாபாக்கள் நடந்துகிட்டது, இது ஹதீஸா எப்படி ஆகும்? விட்டுருங்க. சஹாபாக்குடைய செயல்பாடுகளை நான் காட்டினேன். நபியுடைய இந்த கூற்று இப்னு அப்பாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் நடந்ததாக சொன்ன செய்தி, இது அதனுடைய மேற்பட்ட, அதாவது மேலெழுந்த வாரியாக தெரியக்கூடிய கருத்து தான் அதுக்கென்று இருந்திருந்தா சஹாபாக்கள் மாத்தம் செஞ்சிருக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், அந்த ஹதீஸும் எங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இஜ்மா நடந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இருந்துச்சு, அவங்க காலத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு செயல்பாட்டை எடுத்து காட்டுறாங்க. அந்த செயல்பாட்டுக்கு என்ன கருத்துங்கிறதையும் பார்க்கணும். தெல்ல தெளிவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் வருது. நபி சஹாபாக்குடைய காலத்தில் நடந்துச்சு. ஹப்ஸ் இப்னு அம்ர் இப்னுல் முகீரா ஃபாத்திமாங்கக்கூடிய பெண்ணை ஒரே வார்த்தையை கொண்டு முத்தலாக்கு செய்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிச்சு வச்சாங்கங்கிற ஹதீஸை நான் எடுத்து கொடுத்தேன். இப்ப நபியுடைய காலத்திலேயே பிரிச்சு வச்சிருக்காங்கிறதுலயே தெரியுது. இப்ப இது 3ஐ 3ஆகத்தான் அங்கீகரிச்சாங்க. 3ஐ 1ஆ ஆக்கிறல. 1ஆக ஆக்கியிருந்தாண்டா பிரிக்க வேண்டிய தேவையில்லையே. நான் கேட்கிறேன், கொஞ்சம் ஆறுதலாக, டென்ஷன்ல வராம, அவர் எப்படி இருக்கிறாரோ என்னமோ, ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய நீங்க மக்கள், பொதுமக்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அறிவிச்ச இந்த ஆயத்து, கானத் தலாக்கு ஸலாசு ஃபி அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஹதி அபீ பக்ரின் வ சனத்தைனி மின் இமாரத்தி உமரா தலாகஸ் வாஹிதன். இந்த 3 தலாக் ஒரு தலாக்காகத்தான் நபியுடைய காலத்திலையும், அபூபக்கருடைய காலத்திலையும், உமருடைய ஆரம்ப 2 வருட காலத்திலையும் இது கருதப்பட்டுக்கிட்டு வந்துச்சு. பின்னால தலாக்குடைய விஷயத்துல எல்லாருமே தீவிரம் காட்ட ஆரம்பிச்ச உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 3 ஆக்கி போட்டாரு. என்ன நடந்திருக்கணும்? நபியுடைய வழிக்கு முரணாக 3 பேர் ஏதாவது யோசிக்காம விட்டா உமர் என்ன செய்திருக்கணும்? 1 வைன்னு தானே சட்டம் போட்டிருக்கணும். ஏன் நபி வழிக்கு முரணா நீங்க 3 கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? 3 கொடுத்தாலும் அது 1 தான். நபி வழிப்படி நீ 300 சொன்னாலும் அவங்களே பேசுறாங்க, பிஜே 3000 தலாக்கு விட்டாலும் 1 தான், 300 விட்டாலும் 1 தான். சத்திய சஹாபாக்களுடைய அத்தனை ஃபத்வாவுக்கு மாற்றமான சொல்லுது. என் முன்னால ஃபத்வாவுடைய அத்தனை வாசகங்களும் இருக்குது. ஹஜ்ரத் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்து, ஹஜ்ரத் இப்னு உமர், ஹஜ்ரத் ஆயிஷா, ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ், ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மசூத், இம்ரான் இப்னு ஹுசைன், முகீரா இப்னு ஷோபா, அத்தனை சஹாபாக்களும் 3 தலாக்கு விட்டால் 3 தான். என்னுடைய கேள்வி என்ன? இப்னு அப்பாஸுடைய இந்த ஒரு ஹதீஸ், நபியுடைய காலத்தில், அபூபக்கருடைய காலத்தில், உமருடைய ஆரம்ப காலத்தில் 3 ஒன்றாக இருந்துச்சுங்க கூடிய ஹதீஸ், அதனுடைய வெளிப்படையான அர்த்தத்தில் இருந்திருக்குமே. ஆனால் இந்த சஹாபாக்கெல்லாம் ஏன் மாத்தணும்? ஏன் மாத்திக்கிறணும்? ஃபத்வாவை ஏன் மாத்தணும்? உமர் ஏன் மாத்துறாரு? தேவை என்ன வந்துச்சு? நடந்ததை நான் உங்களுக்கு சொல்றேன் சகோதரர்களே. அறிஞர் பெருமக்கள் தெளிவா எழுதியிருக்கிறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? பல பதில்கள் இதுக்கு சொல்லப்பட்டுச்சு. அதுல மிகவும் சரியான பதில்கள் என்றும் சில பதில்கள் எடுத்து வைக்கப்பட்டது. ஏண்டா நம்முடைய ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் அல்லாமா நவவி, இப்னு பத்தால், இப்னு ஹஜர் அஸ்கலானி, இது போன்ற அனைத்து அறிஞர்களும் அதை எடுத்து பதிஞ்சிருக்கிறாங்க. நடந்தது என்ன?
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலேயும் அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலேயும் 3 தலாக் விட்டாங்க, ஜனங்க விட்டாங்க. அதை ஒன்றாக ஏற்கப்பட்டது. என்ன காரணத்தினால ஏற்கப்பட்டதுன்னு சொன்னா, அவங்க 3ஐ 3ஆக நினைச்சு விடல, அந்த 3ஐ ஒன்றாக நினைச்சு விட்டாங்க. 3 தடவை சொன்னதை அது ஒன்றாக நினைச்சு விட்டாங்க. அந்தி தாலிக்குன் 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 சொன்னா 3 தடவை சொன்னா, ஆனா அது ஒன்றுதான். ஒன்றை உறுதிப்படுத்தும் விதமாக இரண்டாவதையும் மூன்றாவதையும் பயன்படுத்தி வந்தாங்க. நம்ம கூட சொல்லுவோம், சாப்பிட்டியாப்பான்னு கேட்டோம், சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். இங்க 2 தடவை சாப்பிட்டேன்னு அர்த்தமா? ஒரு தடவை தான் சாப்பிட்டுருப்ப, 2வது தடவை சாப்பிட்டேன்னு சொன்னது முந்தினதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு. எப்பா தொழுதுட்டியா? தொழுதுட்டேங்க தொழுதுட்டேங்க. ஏப்பா காசு கொடுத்தியா? ஆமா ஆமா. இந்த 2 ஆமாவுக்கு என்ன அர்த்தம்? ஆமாவுக்கு 2வது ஆமா ஊர்ஜிதப்படுத்துது, உறுதிப்படுத்துது. இந்த வகையில தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நன்மக்களாக இருந்தாங்க, பரிசுத்த உள்ளத்துக்கு சொந்தக்காரங்களா இருந்தாங்க. 3 தடவை தலாக்கு விட்டா கூட ஒன்றை சொல்லக்கூடிய எண்ணத்தில் விட்டு மற்ற 2ஐ அந்த முந்திய தலாக்கை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் நல்லதா இருந்தாங்க, உள்ள சுத்தமா இருந்துச்சு. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலையும் இதுதான் நடந்துச்சு. உமர் ரலியல்லாஹு ஆரம்ப 2 வருஷத்துலையும் புரிஞ்சு. அதுக்கு பிறகு கொஞ்சம் போக்கிருந்தன ஆரம்பிச்சு. சில பேர் ஆரம்பிச்சாங்க, சில பேர் செய்தாங்க. என்ன 3 விட்டுறது, கேட்டா 1 தான், மற்ற 2 அதுக்கு ஊர்ஜிதமா சொன்னேன். இதை அவங்க உணர்ந்தாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு உணர்ந்தாங்க. ஒன்றை 3ஆக 3 சொல்லி 1 நியத்து செய்திருந்த ஒரு காலம் இருந்துச்சு. இன்னைக்கு 3ஐயே நினைப்பாக வச்சு சத்தியமிட்டு கேட்டாங்கன்னா இருக்குது வரலாற்றில். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சத்தியமா சொல்லி நீ 1ஐயா 3ஐயான்ட்டு. நான் ஹரம் ஷரீஃப்ல இருக்கிறதுனால சொல்றேன், நான் 3 தான் நியத்து வச்சேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலைமைகளை பார்த்தவுடன் ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, இனிமேல் யாராவதும் 3 தடவை தலாக் 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 என்று விடுவானேயானால் அதை 3ஆகத்தான் நான் ஏற்பேன். ஒரு தடவை சொல்லுவதுதான் உண்மை, மற்றதை இது ஊர்ஜிதப்படுத்துவதற்காக சொல்லுகின்றேன் என்ற வாதத்தை ஏற்கப்படாது, ஏற்க மாட்டேன். ஏன்னு சொன்னா ஏமாத்திடுறான், ஹராமான வாழ்க்கையில போய் வாழ்ந்து விழுந்துடுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் நடந்தது 3ஐயும் 3ஆக ஏற்று பிரிச்சு வச்சிருக்கிறாங்க இருக்குது. அதே மாதிரி தெளிவான ஆதாரங்களுக்கு சகோதரர்களே, அவர் சொன்னாங்க, இப்னு தைமியா சொல்லி இருக்கிறார். இப்னு தைமியா சொன்னா என்ன, அவங்க அப்பா சொன்னா என்ன, அத்தனை சஹாபாக்களும் சொல்லி இருக்கும்போது என்னங்க கேள்வி? சஹாபாக்களுக்கு மீறினவரா இப்னு தைமியா? நாங்க என்ன இப்னு தைமியா தூக்கி என் தலப்பா மேலே உட்கார வச்சிருந்தேன்? அவர் சஹாபாக்களுக்கு முரண்பட்டு எத்தனையோ கருத்து சொல்லி இருக்கிறார், விட்டு தள்ளிடுவோம். நாங்க என்னைக்கு இமாம் அபு ஹனீஃபா பத்தி கேட்டார், இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றேன், சொல்லாம நாம போகல. நாங்க ஒண்ணு இமாம் அபு ஹனீஃபா அல்லாஹ்வையும் ரசூலாவும் ஏத்துக்கறல, ஒரு வழிகாட்டியா ஏற்கிறோம். அதுக்கு உண்டான காரணங்களை நான் சொல்றேன் சகோதரர்களே. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல சத்திய சஹாபாக்கள் 10 பேருடைய பேரை சொன்னேன். எல்லாத்துடைய வேடிக்கை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, எவர் அந்த நபியுடைய காலத்திலேயும் அபூபக்கருடைய காலத்திலேயும் உமருடைய ஆதி காலத்திலேயும் நடந்த செய்தியை செய்தியாக தர்றாரோ அந்த இப்னு அப்பாஸே, அதே சஹாபி இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய, நபியுடைய காலத்தில் நடந்த இந்த நிகழ்வை அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபியே ஃபத்வா என்ன கொடுத்தாரு? 3 என்னுடைய கேள்வி அதுதான். ஹதீஸை அறிவிச்சு போட்டு அந்த ஹதீஸுக்கு மாற்றமா அவர் என்ன மசாலா சொல்லுவாரா? அத்தனை சஹாபாக்களுமா மசாலா சொல்லுவாங்க? 10 பேரறிஞ பெருமக்களா மசாலா சொல்லிடுவாங்க? இத்தனை பெரிய சஹாபாக்கள் எல்லாம் சொல்லி ஒட்டுமொத்தமான ஒரு கருத்தை சொல்றாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு 3 தான், 3 1 தான். அதுலயும் பெரிய லாஜிக்கெல்லாம் கேட்குறீங்க. அவங்க சொல்றாங்க, என்ன உனக்கு 3 தலாக்குன்னு சொன்னா 3 தலாக் ஆயிடுமா? 33 தடவை தஸ்பீ ஓதுனா சுப்ஹானல்லாஹ் சொல்லணும், 33 சுப்ஹானல்லாஹ்னு சொன்னா ஆயிடுமா? அப்படிலாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. விவாகத்தை ரத்து பண்றது தலாக்குன்னா, ரத்து பண்றதா இருந்தா பொண்டாட்டியை தான் ரத்து பண்ண முடியும். நீ எப்போ முதல் தலாக்கு சொன்னியோ அப்புறம் மனைவி இல்ல, அப்புறம் யாரு போய் 2வது தலாக்கு சொல்லுவ? நீ 2வது சொல்றாங்க, மனைவியை அவள் சேர்த்து கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது சொல்லணும். அவளு தலாக்குன்ற உடனே 3 எப்படி ஆகுங்கிறேன். 3 சொல்றாங்க, என்ன செய்யணும்? ஒரு தலாக்கு சொன்னீங்கள, மனைவி இல்லாம போயிட்டால, 2வது நீ சொல்றாங்க என்ன செய்யணும்? அவளை சேர்த்து கொண்டு மனைவி ஆக்கி கொண்டு மறுபடியும் 2வது சொல்ல முடியும். நேரம் கழிச்சு வந்தாலும் நேர்த்தியா வந்திருக்குது. ஆமா சோதரர்களே, அதுல லாஜிக்கா அவர் சொல்றாரு, ஒரு தலாக்கு விட்டாலே மனைவியா இல்லாம போயிட்டால, 2வது தலாக்கா சொல்லணும்டா எப்படி இங்க இடம் இருக்குதா? அவன் அந்நிய பொம்பளையா போயிட்டாலே, அப்ப 2வது தலாக்கு 3வது தலாக்கு இங்க இடமே இல்லை, அப்புறம் எப்படி தலாக் சொல்ல போறான்னு கேட்கிறாரு.
நான் கேட்கறது அவதான் மனைவியா இல்லாம போயிட்டால, வாடி அம்மா மனைவியாண்டு எப்படி நீ கூப்பிட்டுக்கிற? திரும்ப எப்படி மனைவியை அழைச்சுக்கிற? கல்யாணம் முடிக்க சொன்னியா? அப்ப என்ன, முழுமையா நிக்காக முறியல, கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மனைவியுடைய அந்தஸ்தில தான் அவ இருக்கிறா, அதனாலதான் இரண்டாவது தலாக்கு சொல்ல இடம் இருக்குது, மூணாவது தலாக்கு சொல்ல. இந்த லாஜிக்கை எங்கெங்க கொண்டு போடுறது? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுக்கு பிறகு நபியுடைய காலத்துல பிரிச்சு வச்சாங்கன்னு இருக்கும்போது புகாரி ஷரீஃப்ல பாபு மன் அஜாஸத் தலாக ஸலாஸ, 3 தலாக்கை செல்லுபடி ஆக்கினார்கள் என்று பாடமிட்டு நடக்கும் பொழுது என்னத்துக்கு இந்த லாஜிக்கு? ஒரே இடத்துல இருந்து 10 இட்லி சாப்பிட்டாலும் ஒரு தடவை தான் சாப்பிட்டது மாதிரி என்ன இட்லி உதாரணமா இது? ஒரே இடத்துல உட்காந்து மூக்க பார்த்து 3 குத்து குத்தி போட்டு ஒரு குத்து தான் குத்துனேன்னு சொன்னா ஏத்துக்கிறோமா? அதனால இது லாஜிக்கை வச்சு முடிவு செய்யறது இல்ல, ரசூலை வச்சு முடிவு செய்யுங்க, சத்திய சஹாபாக்கள் சொன்னதை வச்சு முடிவு செய்யுங்க. அந்த இப்னு அப்பாஸ் 23வது வருஷத்துல உமர் மௌத்தானதுக்கு பிறகு 45 வருஷ காலம் இருந்தார். எப்பயாவது மாத்திய சொல்லியிருப்பாரா? மறந்திருப்பாரு. சில பேர் சொல்றதுங்க அவர் சட்டத்தை மறந்திருப்பாரு, ஹதீஸை தான் ஏத்துக்கணும், அவருடைய கருத்தை ஏற்கக்கூடாது. அப்ப கருத்தை மாத்தி அமைக்கக்கூடிய அந்த சஹாபியுடைய ஹதீஸை ஏன் ஏற்கணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இஜ்மா என்பது நம்மளாக கூடி முடிவெடுக்கிறது மார்க்க ஆதாரமா என்ற தலைப்பில் ஒரு ஆதாரமும் வைக்காத காரணத்தினால வேறு சம்பந்தம் இல்லாமல் அவங்க எடுத்து வைக்கிற விஷயங்களுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம், அதுக்கும் பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்போ உமர் ரலியல்லாஹுனுடைய அந்த சம்பவத்தை வைத்து என்னென்ன வாதங்களை வைக்கிறாங்கன்னு நீங்கள் கவனமாக கேட்கணும். அதாவது உமர் ரலியல்லாஹுனுடைய காலத்தில் அந்த ஹதீஸ் வாசகத்தை பாருங்கள். கான தலாக்கு அலா அகதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் காலத்தில் தலாக்கு என்பது, அபீபக்கரின் அபூபக்கர் காலத்தில் தலாக்கு என்பது, சனத்தைனி மின் ஹிலாஃபத்தி உமர், உமர் அவர்கள் காலத்தில் 2 ஆண்டுகள் தலாக்கு என்பது, தலாக்கு சலாசி வாஹிதா, 3 தலாக்கு 1 தான் என்று இருந்தது. கான தலாக்கு இருந்தது. 3லையுமே அந்த மாதிரி தான் வருது, 3 ஹதீஸ்லையும் அதுதான் வருது. அப்போ இதுக்கு என்ன வியாக்கியானம் அறிஞர்கள் கொடுக்குறாங்கன்னு ஒரு வியாக்கியானத்தை சொல்கிறாங்க. என்ன வியாக்கியானம்? தல்லக்து சலாசன் தல்லக்து சலாசன் தல்லக்து சலாசன் சொன்னது தான் அது குறிக்குது. ஒரு சொல்லைய சாப்பிட்டேன் ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி தான் குறிக்குதுங்கிறாங்க. அந்த மாதிரி இதில் குறிக்குதா? அந்த மாதிரி குறிக்கின்னு நீங்களே சொல்றிய. 3 தலாக்கு 3 தலாக்குங்கிற வாசகம் அதில் வருது. தல்லக்து சலாசன் என்று 3 தடவை சொன்னதுன்னு வரல. அதில் ஹதீஸில் இல்லாத ஒரு விளக்கத்தை நீங்களாக கொடுத்து கொண்டு அபூபக்கருடைய இஜ்மா உமர் மீறி இருக்கிறாருங்கிறது பதில் சொல்ல இயலாமல் எல்லாம் ஒன்றை தான் சொல்லுதுன்ற ஒரு திசை திருப்ப பார்க்குறீங்க. ஹதீஸில் இருந்து சொல்லுங்கள், அந்த வாசகத்தில் இருந்து என்ன சொல்லணும்? அப்போ அபூபக்கர் காலத்தில் இப்படி தான் இருந்தது என்றால் 3 தலாக்கு 1 தலாக்காக இருந்தது. 3 தலாக்குன்னு என்ன அர்த்தம்?